நான் கும்பகோணம் கல்லூரியில் இளங்கலை படிக்கிறேன், சேர்ந்துருக்கேன். அது எங்கள் தாத்தா தமிழ் தான் படிக்கணும்னு என்னை வற்புறுத்துனதுனால வீட்டில் வந்து அப்போ ஆங்கிலம் படிக்கணுங்கன்னு பெற்றோர்கள் நினச்சாங்க. நாச்சியார் கோயிலேருந்து கும்பகோணம் வந்து படிக்கணும். அப்போ அங்கே போய் பார்த்து எதில் இடம் இருக்குதோ ஆங்கிலத்தில் அல்லது கெமிஸ்ட்ரி, 2வது சாய்ஸ் கெமிஸ்ட்ரி, அதில் சேரணும்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எங்கள் தாத்தா கூடவே வந்தார். அவர் வந்து வள்ளலாருக்கு அன்பர். அவங்க தாத்தா வந்து சாய்மலையில் தன்னுடைய வீட்டை சமர சன்மார்க்க சங்கத்துக்கு கொடுத்துட்டவர். அதெல்லாம் வேணாம், பெரிய செய்திகள். அவர் வெளியில் பாலத்துக்கு வெளியில் நின்றுக்கிட்டு போய் தமிழ்னு எழுதி கொடுத்துட்டு வாடினார். எனக்கு அப்போல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. அதனால் உள்ளார போனோடனே இக்னேஷியஸ் அப்சலம்னு ஒரு பிரின்ஸ்பால், அவர்கிட்ட போய் எனக்கு தமிழ் வேணும். அப்போ உள்ளார நுழையும் போதே 2 தமிழ் பேராசிரியர்கள் தமிழே எழுதி கொடுனாரு. நான் தமிழ் படிக்கிறது ஒத்துக்கிட்டால் தான் அவங்க 2 பேர் போஸ்ட்டு நிலைக்கும். அதனால் அவங்களுக்கு நெருக்கடி. நான் உள்ளார போய் தமிழ்னோடனே எங்கள் அப்சலம் சொன்னார், உன் ஒருத்தனுக்காக இங்கே கிளாஸ் நடத்த முடியாது, அதனால் நீ என்ன குரூப்பு கேட்குறியோ கொடுத்துட்றோம் போன்னு சொல்லிட்டாரு. வெளியில் வந்து நான் தமிழ் தான் படிக்கணும், என் தாத்தா அங்கே நிற்கிறாரு, அவர் விடமாட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இந்த பேராசிரியர்களை போய் அங்கே இருக்கிற துறை தலைவர்கிட்ட சொன்னாங்க. கடைசியில் ஒன்றும் நடக்கலை. அப்போ உள்ளார வந்தார். மறைமலடிகளாரிடம் பேரன்பு கொண்ட ஐயா பாசுமணி ஐயா, மறைமலடிகளார் வாழ்கன்னு பச்சை குத்திருப்பார். அந்த கதற ஆடை கொடுத்துருப்பார், திருநீர் பூசியிருப்பார். அவர் பாலத்தில் அந்த பக்கம் ஏறிட்டால் இந்த அப்சலம் இல்லை, யாராக இருந்தாலும் இந்த பக்கம் ஏற மாட்டாங்க. கையில் திருவாசகம் திருக்குறள் 2ம் இருக்கும். அவர் பெரிய அறிஞர், கேள்விப்பட்டிருக்கலாம். பாசு ஐயான்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் ஆசிரியர், சுந்தரமூர்த்திக்கும் ஆசிரியர், பழனியில் இருக்கிற சாதுசாமிகளுக்கும் ஆசிரியர் அவர். அதனால் அவர் என்ன பண்ணார், என்னப்பா ஏன் அப்படி என்ன கலக்கமாக நிற்கிற, நீ யார் என்னான்னு கேட்டார். தமிழ் படிக்கணும். அவர் உடனே உள்ளார போய் பேசினார். உடனே தமிழ் இடம் கொடுத்துட்டாங்க. ஒரே மாணவன். அப்புறம் 2 பேர் சேர்ந்து அங்கே கூட 3 பேர் சேர்ந்து படித்தோம். அதெல்லாம் விட அங்கே நாச்சியார் கோயிலேருந்து 4ஆம் நம்பர் பஸ் அப்போ வரும், டவுன் பஸ்ஸு, நகர பேருந்து, அதில் ஏறி தான் வரணும். நடுவில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் அங்கே ஒரு விடுதலை வீரரை பற்றி எழுதியிருக்கிறீங்க. அந்த பாலம் உடஞ்சி போச்சு, வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. 6 மாதத்துக்கு அது வேலை நடக்காதுன்னா இவ்வளவு தண்ணியில் இறங்கி இந்த பக்கம் வந்து சாக்கோட்டை வரையில் நடந்து வந்து பேருந்து பிடிச்சி பேருந்து நிலையத்துக்கு போய் பேருந்து நிலையத்திலேருந்து கல்லூரிக்கு நடந்து போய் படிக்கணும். விடாதுன்னு நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்கத்தில் மரப்பாலம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு கார் போகிற அளவுக்கு. நாகப்பட்டினம் போகுது கார். யார் வருது, முதலமைச்சர் வர்றாருன்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு 12 மாணவர்கள் இருக்கோம், எழுதி வச்சுக்கிட்டு இருந்தோம். போலீஸ் விரட்டினாங்க. ஒரு ஓரமாக நின்னோம். வந்தார். ஒரே 2 காரில் ஒருத்தர் முதலமைச்சர் வர்றாங்க. பின்னாடி அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் காசிராமன் வர்றாரு. வந்த உடனே நாங்கள் குறுக்க போய் நின்று கையாட்டினோடனே முதலமைச்சர் இறங்கிட்டார். உடனே நாங்கள் வந்து இந்த பேப்பரை கொடுத்தோம். வாங்கலை அவர். என்ன இருக்கேன்ன அப்படின்னாரு. இது மாதிரி எங்களுக்கு படிப்பில் அதான் இப்போ சொன்னதுலேருந்து புரிஞ்சுருக்கேன். என்ன இருக்கேன்ன அப்படின்னாரு. எங்களுக்கு வசதி. இப்போ மணி என்ன 11. இங்கே 11 இங்கே நின்னா படிப்பு எப்படி வரும் அப்படின்னாரு. அதான் இந்த பாலம் இல்லைங்கிறதுனால. யார், காசிராமனை கூப்பிடுங்க. என்ஜினியர் வந்திருக்காரா, கூப்பிடுங்க. என்ஜினியர் வரல. காசிராமனை கூப்பிட்டாரு. நீங்கள் தானே இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, இந்த பாலம் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் வர கேளுங்க அப்படின்னாரு. 2.5 மாதம் ஆகும். 2.5 மாதம் படிப்பு என்ன வருது, அதனால் ஒரு 15 நாளில் முடிங்க என்னார். 15 நாளில் எப்படிங்க முடிக்கிறது அப்படின்னாங்க. கூடுதலாக ஃபண்டு தர்றேன், இரவு பகல் விளக்கு போட்டு வேலை செய்யுங்க அப்படின்னாரு. நானே வந்து பாலத்தை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசிராமனை கூப்பிட்டு, நீங்கள் தானே இந்த தொகுதியில் நின்று இருக்கீங்க, அதனால் பஸ்ஸு ஓட்டி சம்பாதிக்கிறீங்கல்ல, அதனால் இந்த இடத்துல அந்த கரையிலேருந்து அந்த கரை வரையில் பஸ் விடுங்க, இந்த கரையிலேருந்து கல்லூரிக்கு நேராக பஸ் விடுங்க, 2 பாலம் முடிகிற வரல, அது வரல கட்டணம் வாங்காதீங்க அப்படின்னாரு. 2 மாதம் நாங்கள் அவ்வளோ அருமையாக வந்தோம். அப்படி ஒரு காலம் இருந்தது. அதெல்லாம் இனிமேல் அது மாதிரி காலம் எப்போவுமே பார்க்க முடியாது.
அதனால் அப்படி வந்து அவ்வளோ இதோட வந்து கும்பகோணம் கல்லூரியில் நான் படித்தேன். படித்த பிறகு எனக்கு அப்போ காரைக்குடியிலேருந்து ஒரு பேராசிரியர் ஒருத்தர் ராமசாமின்னு வந்து என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தார். அவர் சொன்னார், அடுத்தபடி எம்ஏ எங்கே படிக்க போகிறேன்னா தேப்பூமிகிட்ட படிக்க போகிறேன் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தேப்பூமி இப்போ தமிழ் துறையில் இல்லை, மொழியியல் துறையில் இருக்கிறாரு, நீ மொழியியல் படிக்காத. அவர் சொன்னது அவருடைய மனநிலை அது. அதனால் காரைக்குடிக்கு போ, வாசுபாட்டை படினார். சரிண்ணா, அப்புறம் ஐயாட்ட போனேன். அது எனக்கு எல்லாரை விட அவர்கிட்ட ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. நாள்தோறும் நாங்கள் கல்லூரி அவர் விட்ட உடனே நேராக வருவார். கீழே இருந்து விடுதியில் கீழே இருந்து பாலசுப்ரமணியம்னு கூப்பிடுவார், பாலன்னு கூப்பிட மாட்டார். உடனே அங்கேருந்து அந்த செக்காலை வரையில் அவர் வீட்டுக்கு இன்னொரு மாற்று வழியாக நடந்து போவோம். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் இன்னமும் எனக்கு நினைவு இருக்குது. அது ஒரு பெரிய கல்வி, பெரிய கருவூலம் எனக்கு. அப்போ தான் ஒரு தடவை சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிற குறளை 2 தொடராக சொல்கிறாங்களப்பா, அது எப்படி சரின்னு கேட்டார். இதுவரை யாரும் சொல்லலைப்பா. அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்குங்கிறத 2 தொடராக சொல்கிறாங்களப்பா, அதனால் அது பிழைப்பட்டு போச்சு இல்லையா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கய்யா விளக்கம்னு. எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒத்து தானே இருக்குது, அதை போய் அவர் சொல்கிறார். அவர் இல்லை, பிறப்பு ஒத்திருக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் இடையே தொழிலால் வேறுபாடு உண்டுங்கிறது தானே ஒரே தொடர் அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வரையில் யாரும் எழுதலை, நீங்களே நினச்சி பாருங்கள். பிறப்பினாலே ஒத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்கள், அது சரி, நமக்கு புரியுது. எல்லாருக்கும் கை கால் ஒரே மாதிரியாக இருக்குது, மற்ற தகுதிகள்லாம் ஒன்றா இருக்குது, 6 அறிவு அது இதெல்லாமே அறிவு பாகுபாடு எல்லாம் ஒன்றா இருக்குது. அப்படிப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் தொழிலால் வேற்றுமை உண்டுன்னு சொல்கிறதுக்கு ஐயா பாவாணர் ஐயா கூட தொழிலில் சில மேன்மையான தொழில்கள், சில தாழ்மையான தொழில்கள்னு எழுதியிருக்கார். நிழலில் இருந்து செய்யக்கூடிய தொழில்கள், அதிகாரமுடைய தொழில்கள்னு எழுதியிருக்கார். அதை அவர் ஒத்துக்கலை. அவர் சொன்னார், தொழில் வேறுபாடுன்னு சொல்கிறது தொழில் செய்வதில் உள்ள வேறுபாடு. ஒரே தொழிலை 2 பேர் செய்கிறான், ஒருத்தனுக்கு ரொம்ப பாராட்டு இருக்குது, இன்னொருத்தன் ஏமாத்துறான். இந்த 2 பேருக்கும் அந்த இடையில் வேறு 2 பேரும் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக கருதக்கூடாது. தொழிலின் செயல்முறையில் வேறுபாடுன்னு சொன்னார் அவர். ஐயா இது ரொம்ப நல்லா இருக்குது, எழுதணுங்கயான்னு. இந்தாப்பா, நான் 8வது வரல தான் படித்தேன். அப்புறம் தானாக பண்டிதமணியினுடைய அன்புனால் போய் அப்புறம் பள்ளி இறுதி வகுப்பு படித்து, அப்புறம் பிஓஎல் படித்து, அப்புறம் படித்தேன். எனக்கெல்லாம் காலம் ஆகிட்டது, வந்தாச்சு. இனிமேல் நீ எழுது, உன் பேச்சை எல்லாம் உலகம் கேட்கும்னாரு. நான் ஒன்றும் சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கு, உலகமாவது என் பேச்சை கேட்குறதாவது, எனக்கு 200 ரூபா சம்பளத்தில் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னேன். அதான் நல்லா இருப்பப்பான்னாரு. அந்த வாழ்த்து தான் எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. தொல்காப்பியம் பாடம் சொல்ல போகிறேன், ஆன்லைனில் பாடம் சொல்ல போகிறேங்கிறதையோ, சிலப்பதிகாரம் தொடர்ந்து சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் அது அவர் சொன்னதுனால அந்த தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பு ஏற்பட்டதனுடைய விளைவு என்னன்னா, அயல்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் என்கிட்ட காட்டுற அன்பு இவ்வளோ அளவுன்னு இல்லை. நான் ஏதாவது சொன்னால் உடனே, இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு அது நடக்குது. ஒரு பையன் இங்கே இறந்து போயிட்டான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி. இங்கே வந்து என்கிட்ட வந்து போது கொஞ்சம் ஐயமெல்லாம் கேட்பான். அந்த பையன் பைக்கில் போகும்போது தலையில் அடிபட்டு நான் தான் கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தேன். பிஹெச்டி முடிச்சுட்டான், இறந்துட்டான். அந்த அப்பா அங்கேருந்து வந்தார். வீடு கிடையாது, குடிசை கூட கிடையாது, நிலம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் வந்து கஞ்சி கூட இல்லாமல் என்ன பண்ணிட்டு போயிட்டானேன்னாரு. உடனே அமெரிக்காவில் இருக்கிற நண்பருக்கு சொன்ன உடனே அவர், நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்கிறீங்களோ அதை கொடுத்துடலாம் அப்படின்னாரு. ஒரு 3 லட்சம் கொடுக்கலாம், ஒரு நிலம் வாங்கிக்கிட்டோன்னு சொன்னேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் சொன்னாங்க, 3 லட்சத்துக்கு இந்த ஊரில் இந்த உலகத்தில் நிலம்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் மறுபடியும் பேசி பாருங்கன்னு ஒன்று. சரின்னு, நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னாங்க. 10 லட்சம் கொடுத்தோம். ரொம்ப மன நிறைய வாங்கிட்டு போயிட்டார். அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வாஷிங்டனில் நான் பேசும்போது சிலப்பதிகாரம் பற்றி தான் பேசினேன். எதுக்க ஒரு பெரியவரும் அவங்க மகளும் உட்காந்து உருக்கமாக கேட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு தான் கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நேரம் பேசிட்டேன். அப்போ அந்த அம்மா வந்து, உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னாங்க. இல்லை நான் என் பிள்ளைகளுடைய வீட்டில் தான் இருக்கேன், அங்கேருந்து நான் வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் பணம்லாம் வேண்டாம்,
நீங்கள் வந்து இல்லை ஏதாவது யாருக்காவது செய்யணுன்னொன்னே அந்த வறுமைப்பட்ட மாணவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவுங்கன்னொன்னே சரின்னு சொன்னாங்க அவங்க. அப்புறம் அந்த இங்கே வந்து பதிவாளர்கிட்ட சொல்லி முதலாண்டு 27 லட்சம் ரூபா உதவித்தொகை கொடுத்தாங்க. அவங்க வங்கி கணக்கு அந்த பசங்களுக்கே வந்துடும். 2வது ஆண்டு 17 லட்சம் கொடுத்தாங்க. இந்த ஆண்டு எனக்கு இதில் செல்ஃபோனில் வருது, இந்த ஆண்டு இதுவரையில் இவர்கள் கேட்கவில்லை ஐயா, நினைவூட்டுங்கள். அந்த அம்மா யாருன்னு கேட்டால் டாக்டர் அழகப்ப செட்டியாருடைய பேத்தி, அலமேலம்மான்னு பேர். இந்த அலமேலம்மா பேரை இந்த கேம்பஸ் பூரா சொல்லிகிட்டு இருக்கு. அது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடந்திருக்கு. வாசுபாவனால் எனக்கு ரொம்ப பெரும் பயன். இந்த ஊரில் இருந்த சட்டப்பேரவை உறுப்பினர் வந்து வாசுபாவனுடைய பேர்னால் ஒரு விருது வைக்கணும்னு சொல்லி வச்சு அப்புறம் என்ன ஐயாவை பற்றி பேச சொல்லி இந்த விருது கொடுத்தாரு. அது மாதிரி அந்த அளவுக்கு அந்த 2 ஆசிரியர்கள் தான். ஒன்று ஐயா பாசு ஐயா, இன்னொன்று வாசுபா ஐயா. அவர் வந்து நிறைய இந்த மாதிரியான விளம்பரமான இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டார் வாசுபா. அந்த அளவுக்கு பெரும் பணிகள் செய்தார். இலக்கணத்தில் அவ்வளவு தெளிவான ஒரு புலமை, அது எனக்கு ரொம்ப வழிகாட்டுச்சு. அதுக்கப்புறம் நூல்கள் எழுத தொடங்கினேன். அப்படியே எழுதி இப்படி போயிட்டு இருந்தது. ஆங்கிலத்துலேயும் எழுதினேன், தமிழ்லையும் எழுதினேன். இந்த ஆங்கில முன்னுரையே வெளிநாட்டில் தமிழ் தெரியாதவங்க படிக்கிறாங்க. இந்த திருக்குறளும் ஏனைய அறநூல்களும்னு தலைப்பு மட்டும் நான் மாற்றி கொடுத்தேன். திருக்குறளும் ஏனைய இந்திய அறநூல்களும்னு கொடுத்தேன். அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 1000 பக்கம் எழுதி கொடுத்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தான் எழுதினேன். 3 ஆண்டு எழுதி கொடுத்தேன். அதை அவங்க பார்த்துட்டு இதை வெளியிட இயலாது, எங்களுக்கு மறுப்பு இருக்குது, இதில் 32 இடங்களில் நாங்கள் கருத்து மாறுபடுறோம், கருத்து மாறுபட்டால் நீங்கள் ஒரு நூல் எழுதுங்க. இல்லை இதை வெளியிட எங்கள் கொள்கைக்கு இதாக இல்லை அப்படின்னாங்க. அப்போ திருப்பி கொடுத்துருங்க. திருப்பி கொடுக்க முடியாது, வெளியிடவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதை வேறு ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை. என்னிடம் எப்படின்னா ஒரே படி தான் நான் எழுதுவேன், படி எடுக்கிறதே இல்லை எனக்கு. இந்த இத்தனை ஆண்டுகளும் ஒரு எழுத்து தான், அடித்தல் திருத்தல் இருக்காது. 1000 பக்கம் எழுதினாலும் அப்படி தான். அதனால் என்கிட்ட வேறு படி இல்லை. சரி இது போனது தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உடனே யாரோ சொன்னாங்கன்ட்டு நானே உடனே போய் ஒரு நாள் தலைமைச் செயலாளரை பார்த்தேன், முருகானந்தத்தை. அவர் உடனே சாதாரணமாக தான் பார்த்தேன். அப்போ நிறைய பேர் பார்வையாளர்கள் காத்திருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டாரு. நான் உடனே அவரை பார்க்கும்போது, இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறதுக்கு தான் இருக்கிறேன், ஆனால் நூல் வெளிவரணும்னு எனக்குன்னு நான் பார்க்குறேன்னு தான் சொன்னார் முதல்ல. உடனே அந்த செம்முடியிலேருந்து கூப்பிட்டு அனுப்பிச்சு, ஏன் இதை வெளியிடுறதுக்கு என்ன தடைன்னு கேட்டார். வெளியிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. 6 மாதம் ஆச்சு, வெளியிடலை. மறுபடியும் கூப்பிட்டு அதை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு வாங்கி படித்தார். படிச்சுட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு, இதை வெளியிடுறது தமிழக அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவரே உடனே தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் கூப்பிட்டு சிறப்பு நூலாக இதை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னார். வெளியிட்டாங்க. அதில் ஆங்கில முன்னுரை ஒரு 30 பக்கம் எழுதியிருப்பேன். எந்த நூலுக்கும் ஒரு ஆங்கில முன்னுரை வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக எழுதுறது உண்டு. அதை செம்மொழியில் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதை இவங்க சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்க்க சொல்லிட்டார் இவர். அதோட ஒரு இது என்னென்ன வியப்பு என்னென்னா, அதே செம்மொழிக்கு எழுதி கொடுத்த இன்னொரு புத்தகமும் வெளிவராமல் இருந்தது, தொல்காப்பிய எழுத்ததிகார பகுப்பாய்வு. அது 450 பக்கம். அதையும் வெளியிட்டாங்க. தமிழக அரசை வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு அது இப்போ வெளிநாட்டில் நிறையா, தமிழ்நாட்டை விட வெளிநாட்டில் இந்த புத்தகம், இந்த ஏனைய இந்திய அறநூல்களும் இங்கே. அதில் அவங்க தலைமையாக சொன்ன மறுப்பு என்னன்னா, நீங்கள் பகவத்கீதை ஒரு மனிதனால் எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறீங்க, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன், அது வந்து கருத்து நான் பின்னாடி சொல்லியிருக்கிறேன், ஆனால் 3 பேர் சொன்னதை மேற்கோளாக காட்டியிருக்கேன். முதல்ல அது மனிதன் எழுதியதுன்னு சொன்னது விவேகானந்தர், 2வது சொன்னது காந்தியடிகள், 3வது சொன்னவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். நான் என்ன செய்திருக்கேன்னா அதெல்லாம் காட்டிட்டு அந்த மனிதன் யார்
அப்படின்னு பார்த்துருக்கேன். அது அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. காலமும் சொல்லியிருக்கேன். 8ஆம் கிபி 8ஆம் நூற்றாண்டில் தான் பகவத்கீதை எழுதப்பட்டது, எந்த சூழல் எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அவருக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. முருகானந்தத்துக்கு படிச்சுட்டார். அவர் படித்து தான் அதை ஒத்துக்கிட்டாரே தவிர ஒன்றும் இல்லை. அப்புறம் அதுக்கு பிறகு அவரை நான் சந்திக்க போனேன். நீங்கள் பொன்னாட பொத்தக்கூடாது, நான் போத்தணும்னு சொன்னார். அது மாதிரி அந்த புத்தகம் வெளிவந்தது. அதுதான் அது 3 ஆண்டு அதில் வேறு எதுவும் நான் செய்ய முடியல. இதிலே பொழுது போயிடுச்சு. அதனால் எழுதணும், இடர்பாடு இல்லாமல் வெளிவந்ததுங்கிற நிலை வேணும். அப்புறம் பாலகிருஷ்ணன் சொன்னார், தொல்காப்பியத்தை பற்றி நீங்கள் இன்னொரு சொற்பொழிவு பண்ணிவிடுங்க அண்ணாமலையில் என்னார். அப்படி பண்ணது தான் அந்த புத்தகம், முன்னை பழமையும் பின்னை புதுமையும்னு. நிறைய அதில் செய்திகள் இருக்கு. நான் கூட சொன்னேன், எண்ணெய்ங்கிறத எப்படி பிரிக்கிறது? எண்ணெய் ஒரு எளிய சொல், அதை எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு அவையில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் எள் கூட்டு நெய், எள்ளினது நெய்ன்னு எழுதுகிறாரு ஆறுமுக நாவலர்னாங்க. எள்ளுங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை, எண்ணுங்கிறது தான் இருக்குது. எண் என்னும் உணவு பொருள் அப்படிங்கிறார் தொல்காப்பியர். அப்போ அதை எப்படி பிரிக்கணும்? எண் கூட்டல் நெய் எண்ணெய், அப்படி தானே பிரிச்சிருக்கணும். இது ஏன் பிழையாக போச்சு, இதை பற்றி ஏன் யாரும் பேசலை அப்படின்னெல்லாம் எழுதியிருக்கேன். அது எண்ணுங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் எளிமை சிறுமைன்னு பொருள். எண்பொருளவாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு. அது மாதிரி ஒரு 100 செய்திகள் இதில் சொல்லணுன்னு போனால் அது நேரமும் இல்லை. இதில் 120 பக்கம் அந்த புத்தகம் வர வந்துருச்சு. அதனால் அதை இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன் பாக்கிய. இது அவங்க போடுறதுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க அண்ணாமலையில். நாங்கள் போடுறோம், ஆனால் எங்களுக்கு ப்ரூஃப் திருத்துறதுக்கு சரியில்லை, அதனால் நீங்களே அங்கேயே தஞ்சாவூர்லேயே அச்சு கொடுங்கன்னாங்க. இந்த அன்றில் அச்சு கொடுத்தேன். கடைசியில் பணம் செலவழிஞ்சு போச்சுன்ட்டாங்க அண்ணாமலையில். 12,000 ரூபா அவருக்கு அனுப்பிச்சாங்க. பாக்கியை நான் கொடுத்து புத்தகம் இங்கேயே போட்டாச்சு. அயல்நாட்டில் அந்த திருக்குறளை ஏனைய இந்திய அறநூல்களும் அவங்களுக்கு ரொம்ப, அங்கே கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் இருந்தபோது அரசு செல்லையான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இங்கே இலக்கண அடிப்படை புரியாமல் இருக்கிறது தான் நிறைய பேருக்கு. அதனால் என்ன செய்யணும், நீங்கள் எங்களுக்கு உடனே ஒரு 4 நாளில் புத்தகம் எழுதி இங்கே அனுப்பிச்சு அச்சு போட்டு நான் ப்ரூஃப் பார்த்து அது வெளியிட்டோம். இலக்கணத்தில் 100 வினாக்களும் விடைகளும். அந்த புத்தகம் நிறைய போயிடுச்சு. நான் ஒரு 2 காப்பி இருக்கு தர்றேன், இப்போ ஒன்று பாருங்கள். அந்த புத்தகம் அதுக்கும் கீழே போய் சொல்ல முடியாது. ஆனால் அது நான் எழுதுனதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கு அடிப்படை முழுமையும் ஆறுமுக நாவலருடைய இலக்கண சுருக்கம். இதில் ஆறுமுக நாவலர் உருவம் உங்களுக்கு நன்னூலை படிக்கும்போது, நன்னூல் காண்டிகோரை படிக்கும்போது எனக்கு பல சமயத்தில் ஆறுமுக நாவலர் உருவம் தெரியும். எப்படி தெரியும்னா, 7ஆம் வேற்றுமை உருவுக்கு இலக்கணம் எடுத்துக்காட்டு சொல்லணும். அவர் எழுதினார், கருப்பின்கண் மிக்குள்ளது அழகுன்னாரு. அவர் கருப்பு, நல்ல கருப்பு. 6 முறை அந்த நம்முடைய ஆதீனங்களுடைய அழைப்பின் பேரில் தமிழகத்துக்கு வந்தவர். 6 முறையும் ரொம்ப வியக்கத்தக்க செயல்களை செய்திருக்காரு. முதல்ல எனக்கு அப்போ அதிகமாக அந்த உலகியல் விவகாரங்கள் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு விண்ணப்பம் போட்டால் உடனே வேலை கிடச்சிருங்கிற அந்த நம்பிக்கையை அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் எம்ஏ முடித்தோடனே 66 உடனே ஒரு விண்ணப்பம் போட்டிருந்தேன். நிறைய கல்லூரிகளுக்கு போட்டிருந்தேன். பூண்டியில் ஒரு விண்ணப்பம் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க நேர்முக தேர்வு அனுப்பிச்சாங்க. உடனே நான் ஒரு 10 மணிக்கு சரியாக அங்கே போகிறதுக்காக கும்பகோணம் கல்லூரியில் பேருந்து நிலையத்தில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டிய பழக்கமான ஒரு பெரியவர் பருத்தியூர் ராமமூர்த்தி ஐயர்னு பெரிய நிலக்கிடார். அவர் என்ன பண்ணார், இங்கே நிற்கிற அப்படின்னாரு. இதுமாதிரி அப்போ அவர் வீரவண்டியார் எனக்கு நண்பர் தான். நான் இங்கேயே ஒரு கடிதம் தரேன்னு சொல்லி கடையில் போய் ஒரு பேப்பர் வாங்கிட்டு பரிந்துரை எழுதி இதை கொண்டு போய் அவர்கிட்ட கூட உனக்கு வேலை கொடுத்துருவார் போ அப்படின்னாரு. ஆஹா அப்படின்ட்டு வாங்கி பையில் வச்சுக்கிட்டேன். அங்கேருந்து வந்தேன். பூண்டியில் அப்போ ஒரே கட்டடம் தான், பெரிய கட்டடம்.
இந்த படி ஏறி வரும்போது மேல் படியில் கணேசன் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இப்போ தான் அண்மையில் தான் காலமானார். அந்த பக்கத்து ஊர் தான் அவருக்கு ஊர். அந்த கணேசன் வந்து மீசை பெருசாக வச்சுருப்பார். அங்கே காரைக்குடியில் ஒரு தலைமை ஆசிரியர் லீவு போட்டு வந்து அங்கே எம்ஏ படித்தார். வாசு போட்டால் தான் படிக்கணும்னு வந்து படித்தார். அவர் மேலே இருந்தார். எங்கே இங்கே வர்ற அப்படின்னாரு. தேர்வு இருக்குல்ல, ஆசிரியர் தேர்வு, டியூட்டர் போஸ்ட்டு. அதுக்கு இது எங்கள் காலேஜுப்பா, அது எனக்கு தான் இன்றைக்கி, நீ இப்படியே போயிடு அப்படின்னாரு. சரிங்க வந்திருக்கேன். நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு விவரம் தெரியாத நிலையில் இன்டர்வியூ போனேன். துளசியாக அவன்கிட்ட இருந்த கேள்வியெல்லாம் கேட்டார். நான் பதிலெல்லாம் சொன்னேன். கொஞ்சம் நேரமே ஆச்சு. அப்புறம் எல்லோரும் அந்த மணின்னு ஒரு எழுத்தர் இருந்தார், மேலாளர். அவர் அங்கேருந்து வந்து எல்லோரும் போய் நூலகத்தில் உட்காருங்க, முடிவு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. 25 பேருக்கு மேலே இருக்கும். அங்கேருந்து அந்த வந்தார். கூவே பாலசுப்ரமணியம் தேர்வு செய்யப்பட்டிருக்காருன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. கிடுகிடுன்னு ஓடி போய் இந்த அறையிலேருந்து எல்லோரும் வெளியில் வர்றாங்க. வீரயாவாண்டியர்கிட்ட போய், சார் அவருக்கு கொஞ்சம் தமிழை விட ஆங்கிலம் நல்லா பேசுவார், ஜஸ்டிஸ் பார்ட்டிக்காரர் அவர். அவர்கிட்ட கேட்டேன், சார் மே நோ ஹவு ஐ ஆம் செலக்டட் அப்படின்னு கேட்டேன். த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். யூ ஆர் தி ஒன்லி பர்சன் ஹூ இஸ் நாட் ஹேவிங் எனி ரெக்கமெண்டேஷன்னார். பையனே இருக்குது இந்த கடிதம். இதை மாத்திரம் கொடுத்துருந்தேன்னா அன்றைக்கி என் விதி வேறு. அதுதான் முதல்ல. ஆனால் அங்கே நான் நிலைக்க முடியல. ஏன்னு கேட்டால், வெளிப்படையாக சொல்கிறேன், நான் நுழைஞ்ச நாள்லேருந்து என்னை வெளியேற்றுறதுக்காக சில ஆசிரிய உடன்பிறப்புகள் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அது அப்படி இருந்து பார்த்தேன். சரி ஒரு நாள் என்ன நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவர்கிட்டே போய் சொல்லுவோமே அப்படின்னு நேராக போய் ஒரு பங்களாவுக்கு போனேன். அப்போ சாமிநாதன் ஒரு ஐயர் கிளார்க்கு, அவருக்கு மேனேஜர் அவர் தான். அவர், நான் இன்னும் அவர்கிட்ட சொல்ல முடியாது, நீங்களாக பார்க்குறது மாதிரி பார்த்துருங்க, இங்கேயே நில்லுங்க, வருவார் இப்போ. குளிச்சுட்டு வந்தார். இந்த லக்ஸு சோப்பு வாசனையோடு அங்கேருந்து வந்தார். என்ன ஏதுன்னு என்னை கேட்கலிங்க. ஒரு வியப்பு, எனக்கு எத்தனையோ வியப்புகள் நடந்திருக்கு, அதில் இது ஒரு வியப்பு. அங்கேருந்து வந்தார். பால் சாப்பிட்லாமா காப்பி சாப்பிட்லாமான்னாரு. எது கொடுத்தாலும் சரின்னு 2 கோவலை பால் வந்தது. அவர் சொன்னார். நான் உடனே நடந்துக்கிட்டே பேசலாமா, நடக்கிற பழக்கம் உண்டா என்னார். உண்டுங்க. அந்த பங்களாவை சுற்றி வர்றவங்க நடந்துக்கிட்டு. நான் சொல்கிறேன், துறையில் எனக்கு ஒரு ஐயா ஒரு துன்பம் ஐயா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு ஆரம்பித்தேன். உடனே சொல்கிறார், காந்தி சுப்பையா நலமாக இருக்காரா அப்படின்னு கேட்டார். நலமாக இருக்காருங்க, எங்கள் ஊர் தான் அவர், எங்களுக்கெல்லாம் ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொன்னேன். அவர் சந்தித்தே நாளாச்சு, பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் உடனே அது முடிஞ்ச உடனே, ஐயா எனக்கு துறையில் அப்படின்னேன். இந்த கொரடாச்சேரிக்கு பஸ்ஸு விட்டானே, இப்போ அது நின்று போச்சுன்னாங்களே, மறுபடியும் விட்டுங்க. சரி கொரடாச்சேரிக்கு விட்டா என்ன, விடாட்டி என்ன, சரிங்க அது இப்போ பஸ்ஸு போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த திருமலராஜன் ஆறு இப்போ எப்படி இருக்குது, 3/4 மணி நேரம் நடந்திருக்காங்க, என்ன பேசவே விடலை. சுற்றி வந்தார். ஒரு கட்டத்தில் அங்கே இருந்தோன்னு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஒன்றுமே புரியலை எனக்கு. தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த சாமிநாதையர் வரவுக்காக காத்திருக்கிறேன். அவர் வந்தார். வந்த உடனே, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் எல்லாரை பற்றியும் அவருடைய இதில் கணக்கில் இருக்கும், எல்லாரை பற்றியும் கேட்டுரும். எப்படிங்க அங்கே படிக்க அந்த அவர் தோட்டத்துக்கு படிக்க வர்ற பசங்கள்கிட்டெல்லாம் விசாரிப்பார், இன்னும் மற்றவங்கள்ட்டெல்லாம் கேட்பார், அடிப்படை பணியாளர்கள்ட்டெல்லாம் கேட்பார். உங்களை பற்றி நல்ல கருத்து வச்சுருக்காரு, உங்களுக்கு ஒன்றும் எந்த இடையூறும் இல்லைன்னாரு. மறுநாள் துறைக்கு வந்ததுலேருந்து எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. ஆனால் அவர் உடம்பு சரியில்லாமல் சென்னையில் போய் படுத்தார், இன்னமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நானே விலகல் கடிதம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். வந்த பிறகு வேலைக்கு அந்த ஆகஸ்ட் 5க்கு பிறகு அப்பாயின்மெண்ட் போட முடியாது, இப்போ கிராண்ட்டு கிடைக்காதுங்கிறதுனால போட மாட்டேன். ஆகஸ்ட் 5 கடந்து போச்சு. சரின்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 2 இடம் காலியாக இருக்குதுன்னு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க, போட்டிருந்தேன். அதுக்கு கடிதம் வந்திருந்தது வீட்டுக்கு. அண்ணாமலைக்கு போனேன். போன உடனே காலையில் போன உடனே அங்கே அலுவலகத்துக்கு போனால் 10:30 மணிக்கு இன்னும் போட்டிருந்தது, 12 மணிக்கு தாங்க ஒத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நூலகத்துக்கு போனேன்.
நூலகத்தில் போய் உட்காந்து பெரிய நூலகம், இப்போல்லாம் அது சுருங்கி போச்சுங்க, மிகப்பெரிய நூலகம், அரிய நூல்கள் இப்படி எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா எல்லாம் மக்கள்லாம் அப்படி போகிறதும் வர்றதுமா தெரிஞ்சது. பார்த்தா 1 மணி ஆகிடுது. ஆஹான்ட்டு உடனே ஓடுனேன். 2 பேரை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. சரி, வேலை வாய்ப்பு கிடைக்கல நமக்கு அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். தந்தி வந்திருந்தது ஊரிஸ் காலேஜிலேருந்து. அப்போ ஒரு ஆபேலி கோபாலுங்கிறவர் அமெரிக்காவிலேருந்து வந்து பிரின்ஸ்பாலாக இருக்கிறாரு. யோகசுந்தரம் பேராசிரியர். அப்போ வந்து சரி அங்கே நமக்கு வேலைக்கு போகணுன்னா இந்த ரயிலில் ஏறி போனால் இரவு தான் எனக்கு அந்த கடிதத்தை எடுத்து இது கிடைக்கலன்னு அங்கே போகலான்னு போனால் டொக்குன்னு வண்டி போகுது. 10:30 மணிக்கு போய் சேர்ந்தது. இந்த இடமும் நேரத்தில் கிடைக்காது போல் இருக்கேன்ட்டு அவசரமாக போன போது இந்த லெஸ்லி ராஜரத்னம்னு ஒரு மேனேஜர் இருந்தார். கேவி பாலசுப்ரமணியம் வந்தாச்சான்னு கேட்டார். நிறைய ஒருத்தர் மூவா கடிதம் வச்சுருக்காரு, பரிந்துரை கடிதம், ஒருத்தர் சஞ்சீவி கடிதம் வச்சுருக்காரு. அவங்களே சொல்கிறாங்க நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படி எப்படின்னு நினச்சிக்கிட்டு போன போது உள்ளார 5 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. 5 பேரையும் வகுப்பு நடத்த சொன்னாங்க. என்ன நடத்தணும்னு கேட்டேன். மனோன்மணியம்னாங்க. சரி, வேலை கிடச்சி போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். இல்லை, அந்த மனோன்மணியத்தில் பெரும்பகுதி எனக்கு மனப்பாடம். அதனால் அதை ஒரு விருப்பப்பட்டு படித்தேன். அங்கேருந்து உள்ளார போய் பையனை கேட்டு என்ன பாடம்னோடனே அவர் யோசனை, ஏதாவது நீங்கள் நடத்துங்க, நாங்களும் உட்காந்துருப்போம் அப்படின்னாரு. அவர் கோபால் சார் வந்திருக்காரு, யோகசுந்தரம் உட்காந்துருக்காரு, அதிசயநாதன் உட்காந்துருந்தார். எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்கும்போது நான் வந்து பையன் சொன்ன இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீடுபோர் குறித்து இவன் நின்றோர் தம்முள் யாரையாயினும் சீராந்தங்கள் உயிர் உடம்பு ஆதிகட்கு உருமயரு உண்ணி சஞ்சலம் எய்துவீராயினும் சாற்றுதும் வஞ்சகம் என்ற வார்த்தை இது உண்மை. உத்தம மாதர் உண்டு மற்றாங்கே எத்தனையோ பேர் இவருக்கு அவர் துணையாம்னு பாடம் நடத்தணுன்னு எல்லாம் மூத்த பசங்க அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டு அந்த 1 மணி முடிஞ்ச உடனே எழுந்துச்சுன்னு கைதட்டினாலாம். ஆபேலி கோபால் வந்து ஆடுற, இல்லைங்க நான் ஊருக்கு இந்த சட்டை இந்த வெட்டியோடு வந்துட்டேன், இந்த பேண்ட்டோடு வந்துட்டேன், அதெல்லாம் ஊருக்கெல்லாம் போக விட முடியாது, ஜாயின் பண்ணிட்டார். அப்படி தான் அந்த வேலை கிடச்சிது. அப்புறம் அரசு பணிக்கு போனேன். அதுவும் ஒரு சோதனை தான். 3ஆவது தான் எக்ஸ்பர்ட்டாக வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு அதிகாரம் இல்லை, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறது தான் என்னுடைய பணி, வேறு வழியில் நீங்கள் முயலுங்கள், உங்களுக்கு இந்த உலகம் தெரியல அப்படின்னு சொன்னார். அதுவும் ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் எனக்கு எந்த பரிந்துரை இல்லாமல் வந்தேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய செய்தி, அது வேண்டாம். புதுக்கோட்டையிலேருந்து இந்த இதுக்கு ஒரு புத்தகம் வந்து வாய் சுப்பிரமணியம் இங்கே துணைவேந்தராக இருந்தபோது இந்த கடிதத்தெல்லாம் இப்போ தான் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொடுத்துட்டேன். வாய் சுப்பிரமணியம் எனக்கு எழுதிய கடிதங்கள், நான் அவருக்கு எழுதிய கடிதங்கள், மூவா எனக்கு எழுதிய கடிதங்கள், ஐயா பாவாணர் எனக்கு எழுதிய கடிதங்கள். பாவாணர் எழுதியிருப்பார், இனி நமக்கு நாம் மடல் எழுத இயலாது, உன் பெயரை பாலசுப்பிரமணியம் என்று யான் எழுத மாட்டேன் எழுதியிருக்காரு. இன்னும் அந்த இருக்குது. அதனால் தூய தமிழ் பெயராக மாற்றி வைத்துக்கொள்க அப்படின்னு இனி எழுத மாட்டேன்னாரு. 3ஆவது நாளே கடிதம் எழுதுவார் அவர். அடாடாடா, அந்த மாதிரி ஒருத்தரை நான் வேலூரில் இருக்கும்போது தான் ரொம்ப நெருக்கமான சொல்ல முடியுங்களா? எந்த வருடம்? சொல்கிறேன் 66லேருந்து 68 வரல பூண்டி, 68லேருந்து 70 வரையில் ஊரிசு. அந்த காலம் 66ல் தான் பிறந்தேன் காலம். அப்போ அந்த பெரிய வேலூரில் பெரிய சர்ச்சுக்கு அவர் வருவார்னா நீங்கள் சொன்னால் யாரும் நம்ப முடியாது. கையில் பைபிள் இருக்கும், தமிழில் உள்ள பைபிள் இருக்கும், அதோட திருக்குறள் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையும் அப்படி ஒரு கிறித்துவத்தை அப்படி பார்த்துருக்க முடியாது. அவருக்கு அதை தவிர ஒன்றும் தெரியாதுங்க. ஒரு கட்டத்தில் அவர் எழுதியிருக்காரு, பழைய இலக்கியங்களை சனியான தமிழை கற்றுன்னு ஒரு புலவர் எழுதியிருக்கார் பாருங்கள். அது மாதிரி அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நிலையில் தூக்கிக்கிட்டு ஆட்டோவுக்கு காசு, ரிக்ஷாவுக்கு காசு கொடுக்க முடியாமல் தடுமாறிய காலம் அது. அவ்வளோ. அதுக்கு பிறகு தான் அவரை வந்து அழைச்சிட்டு போயெல்லாம் 2 பேரும் அழைச்சிட்டு வந்தாங்க செட்டிக்குளத்தில். ஒருத்தர் பேர் வந்து நெசவு ஆசிரியர் நாகமுத்து, இன்னொருத்தர் பேர் ஓவிய ஆசிரியர் மதுசூதனன். தமிழ் ஆசிரியர் 2 பேரும் இல்லை.
சரி. நாகமுத்து ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து மதுசூதனன். இந்த மதுசூதனனை பற்றி எழுதும்போதெல்லாம் ஓவியர் நராவன் எழுதுவார், பாவன் எழுதுவார். அங்கே வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் போல் தங்கியிருந்த காலத்தில், அதாவது உணவு கவலை இல்லாமல் இருந்தார். அப்போ எழுதிய புத்தகம் தான் பண்டை தமிழ நாகரிகமும் பண்பாடும். அதில் வெண்பாவில் எழுதியிருப்பார், ஓவியர் நராவனுக்கும் நெய்வாசான் நாகமுத்துவுக்கும் நன்றின்னு எழுதியிருப்பார். அவர் வெண்பாவை எழுதியிருப்பார். அவர் அங்கே இருக்கும்போது தான், அந்த காலத்தில் தான் வந்தேன். அப்புறம் இங்கே வாய சுப்பிரமணியம் வந்து ஒரு புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சு புதுக்கோட்டையில் கல்லூரியில், இதுக்குள்ள மதிப்புரையை 1 வாரத்திற்குள் அனுப்ப வேண்டும், காலத்தாழ்வை தமிழ் பல்கலைக்கழகம் பொறுத்துக்கூடாது, கிறுக்கு கடிதத்தில் சின்ன லெட்டர் பேடில் எழுதியிருப்பார். அந்த கடிதம் கொடுத்துருக்கேன். அவங்க அப்படின்னோடனே நான் உடனே 16 பக்கம் எழுதி அனுப்பிச்ச உடனே கிறுக்கு கடிதத்தில் முதல்ல ஒரு கடிதம், தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பணியாற்ற 125 ரூபாய்க்கு எனக்கு செக்கு, அந்த இதுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து பணியாற்ற விருப்பம் உண்டா என்பதை தெரிவிக்கவும். நான் உடனே அரசு பணியில் இருக்கிறேன், இந்த கீழ்கண்ட நிபந்தனைகளின் பேரில் நான் வந்து பணியாற்ற இயலும் அப்படின்னு எழுதியிருந்தேன். உடனே 3வது ஒரு கடிதம், எந்த நிபந்தனைக்கும் உட்பட்டு உங்களை பல்கலைக்கழகம் பணியில் வைத்துக்கொள்ளாது என்பது தெரிவிக்கலாகிறது போட்டார். சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, நான் ஊருக்கு போகும்போது பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறேன். தாவே வீராசாமி வந்தார். உங்கள் கடிதத்தை அவர் பிரித்து படிக்கும்போது நான் எதுக்க இருந்தேன், இந்த பையன் என்ன இப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் சொல்லாமல் வந்தால் நான் எவ்வளோ செய்வேன் அவருக்கு அப்படின்னாராம். சரி நமக்கு கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய விண்ணப்பத்தில், அப்போ விண்ணப்பம் எல்லாருக்கும் கொடுத்த நேரத்தில் அதில் அவர் அடிக்குறிப்பு எழுதி வச்சுருந்தார், இவரை தேர்ந்து கொள்ளலாம்னு. ஆனால் அதை இவங்க பார்க்கல. தேர்வு குழுவில் 16 பேர் வந்தாங்க. நிறைய பேர் பார்வை தேர்வுக்கு வந்தாங்க, நேர்முக தேர்வுக்கு வந்தாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த 16 பேருக்கும் ஆள் இருக்குது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் கொண்டு வர்றதுக்காக தமிழண்ணல் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவரே எப்பவும் அந்த பேராசிரியர் இருக்கார். அவர் ஒருத்தருக்கு பரிந்துரை பண்ணுங்க, அவர் நேர்முக தேர்வுக்கு வந்திருக்காரு. சீபாவுக்கும் ஆள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஆள் இருக்குது. அந்த அகத்தியலிங்க உட்காந்துருக்காரு, அவருக்கு யாரும் ஒருத்தரும் அவர் இது பண்ணல. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் நல்ல குண்டு அழுத்தமாக ஒரு ஆள் இருந்தார், கோட்டெல்லாம் போட்டிருந்தார். யாருன்னு அவர் எனக்கு தெரியல. பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார். அவங்க 2 பேரும் எனக்கு தெரியல, பார்த்ததில்லை. நான் போகும்போது நான் தான் கடைசி ஆள் நேர்காணலில். அப்போ உடனே கேட்டபோது கேள்விகளுக்கு கொஞ்சம் ஒரு பேராசிரியர் சுப்பிரமணியம் கேட்ட கேள்விக்கு அவரை நான் மறுத்தெல்லாம் சொன்னேன். அப்போ தான் அந்த உலகில் நமக்கு தெரியலங்கிறத எனக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா சொன்னோடனே அவர் காரசாரமாக பேசினா, நானும் காரசாரமாக பேசினேன். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்துட்டு, சரி இவர் இருக்கட்டும்னார். யார் இந்த அரசு அனுப்பிச்ச அதிகாரி வந்து இவர் உட்காந்துருக்கட்டும். உடனே இப்போ என்ன செய்ய, இவரை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டார் அவர். இல்லை, இவர் அரசு பணியில் இருக்கார், மேலும் முதல்வர் வரிசையில் இருக்கிறாரு, முதல்வர் பதவி கிடைக்கும் இவருக்கு. இவர் எதுக்கு பாடம் சொல்கிறாரு, இங்கே பாடம் சொல்கிற வாய்ப்பெல்லாம் இல்லை அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. எல்லாம் அவங்கவுங்க அந்த கேண்டிடேட்டுக்காக சொன்னாங்க. சரி நமக்கு கிடைக்காது போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் உடனே எழுந்திருச்சு, ஏன் இவரை வச்சுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்டார். இல்லை, இவரை அரசு பணியிலிருந்து விடுவிக்கணும்னா பக்கத்தில் இருக்கா, அப்புறம் தான் டைரக்டர்னு எனக்கு தெரிஞ்சுது. மிஸ்டர் சுப்பிரமணியம், இவரை நீங்கள் ரிலீவ் பண்ணுவீங்களா, 1 மாதத்தில் ரிலீவ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்ன பதில், 15 நாளில் ரிலீவ் பண்ணுறேன், இவ்வளோ கெட்டிக்காரத்தனமான ஆள் எங்கள் அரசு பணிக்கு தேவையில்லை அப்படின்னாரு. உடனே எழுந்திருச்சு அந்த ஆள் அதிகாரி, இவர் கொடுக்குறதா இருந்தால் கையெழுத்து போடுறேன், இல்லாட்டி புறப்படுறேன்னார். அவர் தான் சொக்கலிங்கம் ஐஏஎஸ். அவர் இல்லைன்னா தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நான் கனவு கூட கண்டிருக்க முடியாது. அப்போ தான் அவருக்கு நான் கடிதம் எழுதினேன். அதெல்லாம் அப்போல்லாம் நேராக போய் பார்த்து மரியாதை பண்ணுவாங்க. நான் கடிதம் தான் எழுதினேன், ரொம்ப நன்றி ஐயான்னு. அதுக்காக அவர் ஒரு கடிதம் எழுதினார், கடமையே செய்தேன் வேறொன்றும் இல்லை எழுதினார். அந்த சொக்கலிங்கம் மாதிரியான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை நான் அதுக்கு பிறகு பார்க்கவே இல்லை. அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் நடந்திருக்கு நிறையா. மொழிபெயர்ப்பு அனுபவம் ஐயா, இலங்கை பேராசிரியருடைய பிஹெச்டி ஆய்வேட்டம். அது சரி, அது அவர் வந்து பர்மிங்ஹாம் யூனிவர்சிட்டியில்
இந்த ஹிராயிக் போய்ட்ரி பண்ணார். தாம்சன் கைடு. அந்த தாம்சன்கிறவர் பல பேருக்கு தெரியாது, தமிழ் இலக்கியங்களை அவ்வளவு மொழிபெயர்ப்பு வழியாக படித்தவர். அதனால் அவர் ஏதோ இவருக்கு ஒரு வழிகாட்டியாக வந்துட்டார்னு சொல்ல முடியாது. இதப்பா இவருக்கு வழிகாட்டுறதுக்கு உள்ள தகுதி எனக்கு தான் இருக்குதுன்னு சொல்லுவாராம் அவர். ஏன்னா நான் அந்த இவர் பண்ண போகிற தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கேன். அதனால் அவர் பண்ணி முடித்தார். அப்போ அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக வர்றாரு. நாங்கள் பிஹெச்டி மாணவனாக சேர்ந்துருக்கேன். அப்போ அவர் அந்த யூனிவர்சிட்டி அந்த நிர்வாக கட்டத்தில் இருக்கிற பெரிய அறையில் அது இலங்கை தமிழாக தான் பேசுவார். பேசினார். அப்போ ஆள் நல்ல அழுத்தமாக இருப்பார். அவர் எல்லாம் பேசினார். அப்புறம் எல்லாம் கேட்டாங்க. கடைசியில் நான் போய் உங்கள் புத்தகத்தை நான் மொழிபெயர்க்கலாமான்னு கேட்டேன். இல்லை, அதில் இன்னும் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, அதுக்கு பிறகு பார்ப்போன்னாரு. இப்போ என்கிட்ட கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை போல் இருக்குன்னு நினச்சிட்டேன், வந்துட்டேன். அப்புறம் அந்த சிந்தனை எனக்கும் இல்லை. அப்புறம் அந்த அம்மா, அவங்களுடைய மனைவி, அவர் இறந்த பிறகு அந்த அம்மா அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு கணேசலிங்கன் உங்களுக்கு தெரியும், இலங்கைக்காரர், அவர்கிட்ட இதை மொழிபெயர்க்கணும் சென்னையில் பல பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே என்கிட்ட அனுப்பிச்சாங்க. என்கிட்ட இந்த புத்தகத்தை கொடுத்து, இந்த புத்தகம் படிச்சிருக்கேங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நானே தான் முதல்ல கேட்டேன். இப்போ என்கிட்ட வந்திருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். இதை மொழிபெயர்த்து கொடுக்கணும், நான் ஒரு 6 மாதத்தில் பண்ணி கொடுத்துட முடியுமான்னு. இல்லை, அதுக்குள்ளாரே முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இங்கே இந்த வீட்டில் இருந்து தான் அதை மொழிபெயர்த்து கொடுத்தேன். அதை மொழிபெயர்த்து கொடுத்து வந்த பிறகு அதுக்கு இலங்கையிலேருந்து சொன்னாங்க, இது வரையில் அந்த புத்தகத்தை பற்றியே எதுவும் தெரியாது இருந்த எங்களுக்கு தமிழில் வந்த பிறகு படித்து இப்போ அதனுடைய பெருமை எங்களுக்கு தெரியுதுன்னு. அது என்னென்னா, அந்த புத்தகத்தினுடைய பெரிய சிறப்பு என்னென்னாங்க, ஒரு மெத்தடாலஜி பிழைங்கிறது ஒரு சிறு பிழையும் இல்லாத ஒரே ஆய்வேடு அதுதான். நீங்கள் வேறு எந்த ஆய்வேடு எடுத்தாலும் அதில் பிழை இருக்குது. ரொம்ப பாராட்டப்பட்ட மூவாவினுடைய புத்தகத்திலேயே இயற்கை அந்த 9வது பக்கத்தில் இயற்கை குறித்து பலவேறு வகையாக சங்கப்புலவர்கள் பாடியிருப்பினும் சங்க இலக்கியத்தில் இயற்கை என்ற சொல் இல்லைன்னு எழுதிட்டார். அதுக்கு காரணம் அப்புறம் அவரே நான் கேட்டேன், இது மாதிரி இருக்குன்னு. இல்லை, அது ப்ரீ பல்லவன் தமிழ் இண்டெக்ஸ் அடிப்படையில் எழுதுனது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எல்லாம் கூட எதுவும் சொல்ல முடியாது அந்த ஆய்வேட்டில். ஆனால் கொள்கையில் நமக்கு மாறுபாடு இருக்கலாம். அது வீரநிலை காலம்தான் அதுன்னு சொல்கிறாரு. அது வீரநிலை காலம்லாம் முடிஞ்சு வந்தது தான் சங்க இலக்கியம், சங்க காலங்கிறது நமக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து. அதை மொழிபெயர்த்து கொடுத்தேன். அந்த மொழிபெயர்த்து பார்த்துட்டு தமிழண்ணல் உடனே மோகன் அனுப்பிச்சார், இதை நீங்கள் அவருடைய ஆய்வேட்டை மொழிபெயர்த்து கொடுக்கணும்னு, ஆங்கிலத்தில் இருக்குன்னு. சரிங்க, மொழிபெயர்த்து ட்ரெடிஷன் அண்ட் டேலண்ட் இன் சங்கம் போய்ட்ரின்னு அவருக்கு எழுதியிருந்தார். நான் மொழிபெயர்த்து கொடுக்குறேன்னா அது மாதிரி எனக்கு 6 மாதம் ஆகலை, 4.5 மாதத்தில் அது மொழிபெயர்த்தேன். இது 2 மாதத்தில் மொழிபெயர்த்து கொடுத்துட்டேன். இது அளவுலேயும் சிறியது, மேலும் பெரும்பாலும் செய்திகள் அறிமுகமான செய்திகள். அவர் ரொம்ப அதை சொல்லி நான் ஏதாவது அப்படியா இருந்தால் நான் மொழிபெயர்க்கவே மாட்டேன்னு முதல்ல சொல்லியிருந்தேன். அதே போல் ரொம்ப இறுதி காலத்தில் நான் தான் அவர் கூட இருந்தேன். மதுரையில் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர். அந்த 2 நூல்கள் மொழிபெயர்த்தேன். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், நம்ம டிஎன் ராமச்சந்திரன் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் சிவஞான முனிவரை பற்றி. எனக்கு சிவஞான முனிவர்கிட்ட ரொம்ப ஈடுபாடு உண்டு. அவரை சாகித்ய அகாடமி எழுதியிருந்ததை 2 பேர் முயற்சி பண்ணி அது சரியாக வரல. அதற்கு காரணம் என்னான்னு கேட்டால், டிஎன் ராமச்சந்திரன் என்ன பண்ணியிருப்பார், எழுதிட்டே இருக்கும்போது நடுவில் பழைய ஆங்கிலம், இத்தாலி மொழி எல்லாம் வரும் அதில். அதனால் அந்த இடம் தேங்கவும், அப்புறம் அவரே சொன்னார் இவர்கிட்ட கொடுங்க மொழிபெயர்த்துவாருன்னு. நான் தான் அதை சாகித்ய அகாடமி மொழிபெயர்த்தேன். அவர்கிட்ட காட்டினேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு, வெளியிடலான்னு போட்டார். அதில் அவருக்கு என்ன வருத்தம்னா, அவர் பேர் டிஎன் ராமச்சந்திரன். உள்ளார புத்தகத்தில் டிஎன் ராமச்சந்திரன் போட்டால், அட்டையில் என் ராமச்சந்திரன் போட்டான். முதல்ல திருவையாறு ராமச்சந்திரன் போட்டிருந்தது, தஞ்சாவூர் ராமச்சந்திரன் அட்டையில் போட்டான். அதில் அவருக்கு ரொம்ப வருத்தம். என்கிட்ட சொன்னார், நல்ல புத்தகத்தை இப்படி பண்ணிவிட்டான். நான் சொன்னேன், சரியாக தானே போட்டிருக்கான், பிறந்தது திருவையாறு, இப்போ இருக்கிறது தஞ்சாவூர், 2ம் போட்டிருக்கான். அது மாதிரி அவர் அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தேன். அப்புறம் சில மொழிபெயர்ப்புகள் பண்ணேன்.
தொல்காப்பியத்து ஆய்வுகள் என்னென்ன செய்திருக்கீங்க தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. நான் அதாவது அது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமாக அப்படியே வந்துட்டுது. அப்புறம் எனக்கு ஆர்வமும் அதில் ரொம்ப அதிகம் இருந்தது. அதாவது முதல்ல சங்க இலக்கியத்தில் புறப்பொருள்னு தான் நான் தலைப்பு எடுத்தேன். ஏன் எடுத்தேன்னா, அவர் அகப்பொருள் அவர் பண்ணியிருக்காரு, எங்கள் ஐயா வாசுபா தமிழ் காதல்னு பண்ணியிருக்காரு. அதனால் சரி புறப்பொருள்னு நம்ம பண்ணுவோமே அப்படின்னு நான் பண்ணேன். அவர் சீப்பா எனக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிட்டவர் இருக்க முடியல. ஏன்னா அந்த இடம் முடிஞ்சு போச்சு. அப்போ தான் சுந்தரமூர்த்தி தான் ஆய்வு நெறியாளராக இருந்தார். அப்போ தான் அவர் பல்கலைக்கழகத்துக்கு வந்த புதுசு. அப்புறம் அவர்கிட்ட தான் அதை பண்ணேன். அதுவும் தொல்காப்பியத்தை அடிப்படையாக வச்சு தான் நான் செய்தேன். அதுக்கு பிறகு வந்து தொல்காப்பியத்தில் வாழும் தொல்காப்பியம்னு ஒரு புத்தகம் மணிவாசகர் நூலகத்தில் வந்திருக்கு. அதுவும் இப்போ நிறையா படிக்கிறாங்க. அப்புறம் எஸ்ஆர்எம்மில் வந்து தொல்காப்பியத்தில் காணப்படும் வீரநிலை கால எச்சங்கள்னு ஒரு புத்தகம் 7 புத்தகம் வந்திருக்கு. அதில் வந்து இப்போ வந்து இது இப்படி இருக்கும்போது ஒரு கட்டுரை வேணும்னு மத்திய அரசுலேருந்து கேட்டாங்க. ஒரு நாள் இரவு வந்து எனக்கு ஃபோன் வந்து எதை பற்றி வேணும்னா தொல்காப்பியத்தை பற்றி ஆங்கிலத்தில் ஒரு 10 பக்க அளவில் ஒரு கட்டுரை வேணும்னு கேட்டாங்க. யோஜனான்னு ஒரு பத்திரிகை அவங்க நடத்துகிறாங்க. அது உலகம் முழுமையும் போகிற பத்திரிகை, இன்டர்நேஷ்னல் பப்ளிகேஷனே போட்டிருக்கோம். அதுக்கு வந்து உடனே நான் 12 பக்கத்தில் எழுதி கொடுத்தேன். ரொம்ப அழகாக அதில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 12 கட்டுரைகளில் இது ஒன்று. ஒரு அட்டையிலையும் அதை பற்றி போட்டு அது உள்ளாரையும் போட்டிருந்தாங்க. சரியான ஒன்றா எனக்கு ஒரு 5 படிகள் அனுப்பிச்சிருந்தாங்க. இதற்குரிய அந்த அன்பளிப்பு தொகை பின்னர் அனுப்பப்பெறும்னு போட்டிருந்தாங்க. நான் அதை பற்றி கவலைப்படல. சரி இந்த அளவுக்கு வெளியிட்டிருக்காங்களே மத்திய அரசில் தொல்காப்பியத்தை பற்றி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு முறையும் இந்த யோஜனா வந்த பிறகு தலைமை அமைச்சருக்கு அனுப்புவாங்களாம். தலைமை அமைச்சர் பார்க்கல. 6 மாதம் கழித்து அவர் பார்த்துருப்பார் போல் இருக்கு. பார்த்ததில் இந்த கட்டுரையும் இன்னொரு கட்டுரை கேரளாவிலேருந்து ஒருத்தர் எழுதியிருக்கிற கட்டுரையும் சேர்த்து ஒரு குறிப்பு எழுதிட்டார் அவர். ஒய் டோன்ட் யூ கெட் எ ஃபுல் புக் ஃப்ரம் த சேம் ஆத்தர்ஸ். அப்புறம் உடனே அதை எனக்கு கம்யூனிகேட் பண்ணி உடனே நான் எழுதி கொடுத்தேன். அதாவது an introduction to the study of தொல்காப்பியம். அதுதான் இன்றைக்கி எங்கேயும் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. அது வந்த உடனே போன உடனே சங்க இலக்கியத்துக்கு தமிழில் ஒன்று எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. சங்க இலக்கியம் ஒரு அறிமுகம்னு தமிழில், அதுவும் பெரிய புத்தகம் தான். 2 புத்தகத்தையும் வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு இப்போ போன மாதம் இந்த 2க்கும் சேர்த்து எனக்கு 72,000 ரூபா ராயல்ட்டி அனுப்பிச்சாங்க. அவ்வளோ புத்தகம் விற்றுருக்குங்கிறது தெரிஞ்சுது. அதனால் இப்படி பயணம் போயிட்டுருக்கு. வேறு என்ன செய்யணும்னு எதிர்பார்ப்பு செய்யணும்னு நினச்சி நிறைய செய்யணுங்க. தமிழ் அதாவது ஆய்வு களம்னு பார்த்தா பெரும்பாலான பொழுது எங்கள் இதில் போயிட்டுதுன்னா எல்லாருக்குமே சொல்கிறேன்னா என் உள்பட பாட்டுக்கு பொருள் சொல்கிறது இந்த அளவிலே போயிட்டுது. அந்த நம்ம சிற்பி பாலசுப்ரமணியம் என்னை விடவே மாட்டேன்னு அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசம் இந்த இங்கே தான் இருந்தது அந்த புத்தகம். இதோ இருக்குது. இது ஒரு டஃப்பான புத்தகம். இதை மொழிபெயர்த்து கேட்டார். பாதி இப்போ மொழிபெயர்த்துட்டேன், பாதி வரல பெயர்த்துட்டேன். அதை முழுமையாக மொழிபெயர்த்து அது வந்து இவர் அந்த பொள்ளாச்சி அவங்க அறக்கட்டளையில் அது வெளிவரப்போகுது. அதனால் இப்படி அதாவது வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதாவது இப்போவும் நிறைய எழுதுறதுக்குள்ள இதெல்லாம் இருக்குது. என்கிட்ட தலைப்புகள் செய்திகள்லாம் இருக்குது. வெளியிடறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என் பதிப்பகம் வந்து எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. மீனாட்சி பதிப்பகம், ஒரு என்சிபிஹெச் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து போவார். நேற்று கூட வந்தார். அது மாதிரி எல்லாம் போச்சு. அப்புறம் பெரும்பாலும் இப்போ 7ஆம் வகுப்பில் படிக்க வேண்டிய இலக்கணத்தை விட்டுட்டதுனால இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் கல்லூரிகளில் மாணவர்களுக்கு இலக்கணம் தெரியாமல் போச்சு. நான் பாடநூல் கழகத்தில் பாடநூல் பதிப்பாசிரியராக இருந்தபோது இலக்கணத்தை திரும்ப கொண்டு வந்தேன். அப்போ ஆசிரியர் ஒருத்தர் எழுதினார் கோயம்புத்தூர்லேருந்து, தமிழ் ஆசிரியர்களையெல்லாம் தமிழ் படிக்க வைத்து விட்டீர்கள் அப்படின்னு எழுதியிருந்தார். அது 10 ஆண்டுகளுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அது இல்லை. இப்போவும் அது வந்து அந்த இலக்கண கல்வி பள்ளி கல்வியில் வரல. அதை சரி பண்ணலைன்னா எதிர்காலத்தில் தமிழின் நிலை நல்லா இருக்காது. நானும் இது குறித்து கடிதம்லாம் நிறைய எழுதியிருக்கேன். அதை யாராவது பொதுவாக எடுத்து அதை கொண்டு போனது தான் உண்டு.
அதாவது தொல்காப்பியம் நான் வாழும் தொல்காப்பியம்னு ஏன் எழுதுறீங்கன்னு ஒருத்தர் கேட்டார். நான் சொல்கிறேன், அந்த தொல்காப்பியத்தில் எதெல்லாம் பழசுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இன்றைக்கி புதுசு. எப்படின்னு கேட்டேன்னா, தான்னு ஒரு ஓரெழுத்து ஒரு முடியல 42, அதில் தான்னு ஒரு சொல் இருக்குது. தாவே வலியும் வருத்தமும் ஆகும். உரியல்ல இதில் தான்னு சொன்னால் என்ன பொருள்னா வலி வருத்தம்னு பொருள். இந்த தா இல்லை அப்படிங்கிறது தாவிலை தேவலை என்னாச்சு. எல்லா சொற்களும் இப்போ வழக்கில் இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதை தான் இதுலேயும் கொஞ்சம் அந்த அண்ணாமலை உரையில் காட்டியிருக்கேன். அது மாதிரி எழுதணும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் நீங்கள் தமிழை பார்க்க முடியாது. ஆனால் சிற்றூர்களில் அந்த மாதிரி சிற்றூர்களில் அருமையான தமிழ், தொல்காப்பிய தமிழ், சங்கத்தமிழ் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சி கூட நீங்கள் அந்த இடத்த கூட நீங்கள் போயிட்டு வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நான் வேலூரில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அதனால் நீங்கள் வேலூர்காரனால பாலமதின்னு. ஆமாம், அங்கே தான் நான் வேலை செய்வேன். அப்படியா? சரி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா. நானும் நண்பர்களும் மாலையில் பாலமதிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போனோங்க. ஆமாம், மலை இருங்க, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் அந்த பாலமதிக்கு போனோம். வேலூர்லேருந்து ரொம்ப தூரம் மிதிவண்டியில் போய் அங்கே ஒரு இடத்துல போட்டுட்டு இந்த பாலமதியை பார்க்குறதுக்காக போகும்போது முதல்ல அங்கே ஒரு ஏரி இருக்கும். அதை தாண்டி போகும்போது வழி புரியல. கொஞ்சம் இருள், லேசாக மாலை வெயில். அப்போ ஒரு அம்மா சுள்ளிக்கட்டோடு வந்தது. இதுக்கு அத்தா பாலமதிக்கு எப்படியே போகிறதுன்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னிச்சு, இப்படியே அந்த மேட்டில் ஏறுங்க, அங்கேருந்து இழிங்க, அங்கேருந்து இழிங்க. அப்படியே தூக்கி வாரி போட்டுது. ஏன் இழிதல்னா இறங்குதல். தலையின் இழிந்த மயிரணையர், இழிந்த அருவி இழிந்தது சங்க இலக்கியம். ஏன்னா தமிழ் உயிரோடு இருக்குது. இப்படி இந்த அம்மா சொல்லுது, இந்த அம்மா என்ன படித்தது அப்படின்னு. அதை விட பெரிய வியப்பு என்னென்னா, போனோம், எல்லோரும் போனோன்னா சுற்றிலும் மலைகள். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால நான் பார்த்தோன்னே ஏன் இங்கே பாடுறான்னு நான் ஒருத்தன் நண்பன். என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய குன்றில் இவ்வளோ பெரிய எழுத்தில் வெள்ளை சுண்ணாம்பில் எழுதியிருக்கு. பெரிய பெரிய எழுத்தில் எழுதியிருக்கு, குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யும் அப்படின்னு. என்னடா இது? அது அந்த மலையில் பாரு, 6 குறள், 6 மலையில். அங்கே ஏறி எழுதுறதுங்கிறது கூட சாதாரணமான இல்லை, அரசோட முயற்சியெல்லாம் இல்லை. யாரோ ஒரு தனிமணி தான், பேரை கூட எழுதலை. நான் கட்டுரை எழுதியிருக்கேன். அதை உயரமாக இருக்குங்க. அதில் எழுதியிருக்கான், நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரு. அவனில் திருக்குறள் படித்தவன். அது மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஆமாம் ஆமாம். அது வெளிநாட்டு தமிழர்கள்லாம் எப்படிங்க ஆர்வமாக இருக்காங்க? நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அங்கே அந்த சிங்கப்பூர் போயிருந்த போது அந்த இலக்கணம் பற்றியே கொஞ்சம் அதிகமாக அங்கே கேட்டாங்க, சொல்லிகிட்டு இருந்ததுனால அங்கே இருந்த ஒருத்தர் பேராசிரியர் சொன்னார், பள்ளிக்கூடம் தான், உமறு புலவர் தமிழ் மந்திரம். அவங்க இங்கேயே நீங்கள் 2 மாதம் இருந்து இங்கே நிகழ்த்திய, ஒரு வாரத்தில் நிகழ்த்தியதெல்லாம் ஒரு நூலாளி, இங்கே உட்காந்து எழுத முடியாது, ஊருக்கு போய் எழுதுறேன்னு சொல்லி ஊருக்கு எழுதின புத்தகம் தான் அனைவருக்கும் தமிழ் இலக்கணம். அது பார்த்துருக்கீங்களா? 7ஆம் வகுப்புக்கு பாடம் சொல்லும்போது பெயர் வினை இடை உரி 4 வகை சொற்கள் அதே தெரியாது. ரொம்ப அதிகமாக அவங்க கற்பித்தாங்கன்னா பெயர் சொல் வினை சொல்லோடு முடிச்சிடுறாங்க. வினை எச்சம்ங்கிறது 9 வாய்பாடுகள் உடையதாக இருக்குது. அதில் சிலது தான் வழக்கில் இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கே தெரியணும். இடைச்சொல்ங்கிறது 7 பொருண்மை பற்றி வருங்கிறது இலக்கண நூல்களே சொல்லப்படாமல் போச்சு. இடைச்சொல்லுக்கு பொருள் இல்லைன்னே எழுதுகிறாங்க நூல்களில். இடைச்சொல்லுக்கு பொருள் இல்லை
அது அசைச்சொல்லா வரும்போது பொருளே இல்லைன்னு எழுதுகிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், உண்டு இவ்வுலகங்கிறதுக்கும் உண்டால் அம்மா இவ்வுலகங்கிறதுக்கும் பொருள் வேறுபாடு இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அது உணர்ச்சி பொருள் அந்த இடத்துல. இது மாதிரியெல்லாம் அந்த இலக்கணத்தை கற்பிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, தியாகராஜ செட்டியாருடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். தியாகராஜ செட்டியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா ஊவேசாவுக்கு வேலை கொடுத்தவரே அவர் தான், கும்பகோணம் கல்லூரி. ஆமாம். அவர் பேட்டை நாணயக்காரந்தரில் தான் இருந்தார் வீடு. அந்த வீடு இப்போ வேறு யாரோ இருக்காங்க. அவர் திண்ணையில் உட்காந்து ஒரு பையனுக்கு சத்தம் போட்டு அந்த வீதி பூரா கேட்குறாப்புல பாடம் நடத்துவார். யார்? தியாகராஜ செட்டியார். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு தடவை மாணவனுக்கு பாடம் சொல்லும்போது ஆகுபெயர்னு என்னன்னு கேட்குறாரு. அவன் உடனே ஒன்றன் பெயரான் அதற்கே பெரிதைன்னா சூத்திரம் சொல்லாத, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட சொல்லு. தெரியல. அதாவது நூற்பா சொல்லிடுறான், நூற்பாவுக்கு இலக்கண புத்தகத்தில் இருக்கிற பொருளை சொல்கிறான், ஆனால் புரிஞ்சுக்கிட்டது மாதிரி தெரியல. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறார், அவர் பாடம் சொல்கிற முறைக்காக சொல்கிறேன், இந்த கீரையை கூப்பிடு அப்படிங்கிறாரு. கீரை விற்றுட்டு போகுதுங்க. கீரை அப்படின்னு விடுறேன். அந்தம்மா பேரை சொல்லி கூப்பிட்றதுக்குண்ணா, பேர் தெரியாதுங்க, அதனால தான் கீரைன்னு கூப்பிட்டேன். அதான்டா ஆகுபெயருங்கிறாரு. அதான் ஆகுபெயர். கீரை தானி ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பாடம் நீங்கள் இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு முறையை உண்டாக்கணும். ஒன்று, எனக்கு நிறைய துன்பங்கள்லாம் நிறைய இருக்குது, மன துன்பங்கள்லாம் நிறைய இருக்குது, யார்கிட்டையும் சொல்லிக்க முடியாத துன்பங்கள் இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறவங்ககிட்ட, தமிழக அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே தமிழக வரலாறு எழுதப்பட வேண்டும்னு பேசினார். அடடா, இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு சிந்தனை, தமிழ்நாட்டுக்கு வரலாறு இல்லைங்கிறத தெரிஞ்சு அல்லது யாரோ சொன்னதை கேள்விப்பட்டு அதற்கு பிறகு அதை விழுதா அதற்கு இந்த அரசு முடிவெடுக்கும்னாரு. அதே போல் செய்துட்டார். வரலாற்று குழு ஒன்று போடுங்க அப்படின்னு. அந்த வரலாற்று குழு போட்டு அதற்காக பல கோடி ரூபாய் செலவழித்து கடைசியில் மயிலை சீனி வெங்கடசாமியை தவிர யாரும் உருப்படியாக எழுதலை. பிழையாகவே எழுதியிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் ஒருத்தர் எழுதினார், பாண்டியனுக்கு வெப்பு நோய் வந்தது, அதை தீர்ப்பதற்கு திருநாவுக்கரசு நாயனார் போனார்னு. புத்தகம் வந்துட்டுது. நான் தான் இதை முதல்ல சொன்ன உடனே தமிழரசுத்துறை இருக்கிற எழிலரசன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை அனுப்பிச்சு எல்லா இடத்துலேருந்து இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போட்டாங்க. அவ்வளோ இன்னமும் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. தமிழக வரலாறு எழுதப்படலை. அதை வின்சென்ட் ஸ்மித்துங்கிற ஆள் சொல்கிறான், மோஸ்ட் ஆஃப் த ஹிஸ்டோரியன்ஸ் டிட் ஆஸ் இஃப் தி சவுத் டிட் நாட் எக்ஸிஸ்ட். இந்திய வரலாறு எழுதக்கூடிய எல்லாரும் தெற்கே ஒரு தமிழ்நாடு இருக்கிறது என்பதனை தெரியாமலே வரலாறு எழுதியிருக்கிறார்கள்னு எழுதியிருக்கான். அதெல்லாம் அண்ணா படித்தது விட்டு தான் அது சொல்லியிருக்காரு. இன்றைய வரையில் தமிழ்நாட்டுக்கு வரலாறு எழுதப்படலை. சோர்ஸ் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கும் இந்த கவலை இல்லை. எழுதக்கூடிய ஆளுகளும் போயிட்டுருக்காங்க. அவங்க இல்லை, அதெல்லாம் பல சில செல்லா காடு வாழ்த்துங்கிறது மாதிரி போயிட்டுதெல்லாம் என்ன பண்ண போகுது. அதனால் இப்படி இருக்குது. இலக்கணத்தை உயிர்ப்பாக பொருள் சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் பொருள் உணர்த்தக்கூடிய நிலையில் பாடநூல்கள் வரணும், சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இங்கே தெற்கு வீதியில் நடந்த ஒரு கூட்டத்து நிகழ்ச்சி ஒரே ஒரு இடத்துல அச்சில் பதிவாயிருக்கு. ஒரு கூட்டம் நடக்குது. அந்த உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி அதில் இருக்குது. அந்த கூட்டத்துக்கு 3 பேர் வந்திருக்காங்க. நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் தலைவர், அடுத்த உரை பண்டிதமணி கதிரேசனார், 3வது அரசன் சண்முகனார். இந்த அரசன் சண்முகனாரை விட இவங்களுக்கு 2 மடங்கு வயது மூப்பு. அரசன் சண்முகனாருடைய நிகரற்ற இலக்கணம் புலமை இருக்க, அது விருத்தி எழுதியிருக்கிறார். அவர் என்னமா எழுதியிருக்கிறாரு, அணுவாக யாரும் நிற்க முடியாது. இந்த புணர்ச்சி இலக்கணம் எங்கேயும் செல்லுங்கிறதுக்கு அவர் எழுதினார். பாவாணர் எழுதுவார், ராமசாமி செட்டியார்னு போடும்போது இச்சு போடணும்பார். அது அவர் சொன்னார். அரசன் சண்முகனார் சொன்னார், அது பின்னால் இல்லை முன்னாலேயும் அப்படி தான் வருங்கிறதுக்கு அரசன் சண்முகனார் எழுதுவார். அரசன் சண்முகனார் இல்லை, அரசன் சண்முகனார்னு எழுதுவார். அவ்வளோ விடாப்பிடியான ஒரு இலக்கணம். அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு தடவை மதுரையில் செந்தமிழ் பத்திரிகையில் ராகவையங்கார் ஒரு செய்தி எழுதினார். அது தவறாக இருந்து போச்சு. அதில் ஒரு இலக்கண பிழை வந்து போச்சு. பெரியவர் இப்போ ராகவையங்கார் எழுதிட்டார். எழுதின பிறகு
அது எழுதினவர் எந்த ராகவைங்காருன்னு தெரியல. ராகவன்னு கீழே எழுதி போட்டார். வழக்கமாக அப்படி தான் போடுவார் அவர். ராகவைங்கார்னு போட மாட்டார், ராகவன்னு போடுவார். பெரியவர் ராகவைங்கார், பாஷா கவி சேர ராகவைங்கார். சின்னவர் ராகவைங்கார். மறுநாள் இவர் அறிக்கை விடுறாரு அரசன் ஜென்மோகனார். கறந்திருந்து என் மீது அம்பு தொடுத்தவன் சின்ன ராகவனா பெரிய ராகவனா? மறுநாளே அலறிக்கிட்டு பெரியவர், நான் தான் எழுதினேன், மாலையில் பத்திரிகை வெளியிட வேண்டிய அவசரத்தில் எழுதிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட இலக்கண புலமையுடையவர். இங்கே அவர் 3 பேரும் பேசுகிறாங்க. இப்போ நாட்டாரியாவுக்கும் சரி பண்டிதமணிக்கும் ஒரு குறுகுறுப்பு உண்டு. இந்த என்ன பேச போகிறான்னு முரடம்ப அப்போ என்ன பண்ணார், உவமையும் பொருளும் ஒத்தல் வேண்டும். நூற்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொல்காப்பியம். அவர் உரை எழுதும்போது பேராசிரியர் காக்கை சிறகுன்ன கருமயிர்னு சொல்கிறது சிறப்பில்லை அப்படின்னு எழுதுவார். சரி, அது ஒன்று அவர் அதை அழகாக நாட்டாரையா சொல்கிறத நயம்பட சொல்லுவார். அதை அப்படியே சொல்லி பேசி முடித்தார். பண்டிதமணி அதே வளர்த்து பேசினார். அதுக்கப்புறம் பேசுகிறார் பாருங்க, நாட்டார் தலைமையில் நகரத்தார் பேசினார். அதாவது நாம் நாட்டார் பேரில் நகரத்தார் பண்டிதமணியார். நாட்டார் தலைமையில் நகரத்தார் பேசினார். இப்போது காட்டான் பேசுகிறேன். எல்லோரும் சிரித்தாங்களாம். என்ன சிரிக்கிறீங்க? ஒரு எடுத்துக்காட்டான் பேசுகிறேன். அந்த எடுத்துக்காட்டு அவங்க சொன்னது பிழைங்கிறத அரை மணி நேரத்தில் பீச்சு போயிட்டான். அவர் எதுக்கு வந்தார் இங்கன்னா, அவருக்கு இந்த இடது பக்கத்தில் கட்டி கீழ் வயிற்று கடலை, அதை இங்கே அறுவை செய்துக்கிறதுக்கு இங்கே ஒரு பாய் இருக்கிறாரு அரசு மருத்துவமனையில், அவர்கிட்ட வந்தார். அப்போ தான் வேலை பார்க்குற சேதுபதி கலாசாலையில் 1 மாதம் விடுமுறை கேட்குறாரு. ஊதியம் இல்லாமல் 1 திங்கள் எனக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும்னு கேட்குறாரு. அவன் மேலே சேதுபதி ஆணையிட ஊதியத்தோடு அவருக்கு விடுமுறை கொடுக்கணும்னு போட்டாங்க. ரொம்ப நன்றி தெரிவிச்சுட்டு இங்கே வர்றாரு. இங்கே வர்ற அந்த காலத்துக்கு தான் அங்கே சுப்பிரமணிய பாரதியார், இது தெரியாத செய்தி, சுப்பிரமணிய பாரதியார் அங்கே ஆசிரியர். அரசன் ஜென்மோகனார் இருந்த இடத்துல சுப்பிரமணிய பாரதியார், நினச்சி பாருங்க. ஏன்னா சுப்பிரமணிய பாரதியாருடைய நிலைமை என்னன்னா, பின்னால் புதுவையில் வருகிற போது அந்த இந்தங்கிறதுக்கு பிறகு இப்போ வருமா சுப்பரத்னம் அப்படின்னு கேட்குறாரு. வரும், இவர் வரும், அழுத்தமாக சொன்னார்னு சொல்கிறாங்க. வரும், நல்லா இல்லையா, நல்லா இல்லையா, அதானே இலக்கணம். இவர் அதட்டலா அப்படி வேலை பார்க்குறவர். அதுக்கு பிறகு அங்கே கொண்டு போய் அரசன் ஜென்மோகனாருக்கு இருக்கிற பழக்கத்தின் அடிப்படையில் மெய்கண்டாருடைய சிவஞான போதத்தை கொடுத்து இந்த நூலை பற்றி ஐயாவோட அபிப்பிராயம் ஒன்றுன்னு கேட்குறாங்க சுப்பிரமணிய பாரதியார். படித்து பார்க்குறேன், இந்த நூலில் எனக்கு தேர்ச்சி போகாது, ஆனால் இது சிறப்பாக தெரிகிறது, இது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரியெல்லாம் நிறைய வரலாறு எழுதலைங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதாவது பாவேந்தரை பார்த்துருக்கேன், பழக்கம்லாம் இல்லை. இந்த கும்பகோணம் கல்லூரிக்கு வந்தார். அப்போ பிரின்ஸிபல் ஐயர் பெரியாரோடு வந்தார். பெரியார் கூட்டத்துக்கு போகிறாரு, பாரதிதாசன் இதுக்கு வர்றாரு, பாவேந்தர் இங்கே வர்றாரு. அந்த கூட்டம் சரியாக நடத்தலைங்கிறதுனால கோவிச்சுட்டு கால நேரம் கட்டுப்பாடு தெரியாத ஒரு கல்லூரி, அதற்கு ஒரு முதல்வர்னு சொல்லிவிட்டு வெளிச்சிபுருன்னு போட்டு. அது மாதிரி அவர் அதே போல் திருச்சியில் புலவர் கூட்டத்தில் பேசுகிறாருங்க பாவேந்தர். அதில் ஒரு எனக்குள்ள ஐயம் அதில் தான் தீர்ந்தது. அதை பற்றி கேள்விப்பட்டது தான் இந்த செய்தி. என்னென்னா, ஒரு தமிழ் ஆசிரியர் கேட்குறாரு, செய்யுளில் ஒரு தொடர் முடிந்த பிறகு அடுத்த தொடர் வரும்போது ஒற்று வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதிலை அந்த பழைய தமிழாசிரியர் அதெல்லாம் அவரெல்லாம் இல்லை. இப்போ அவர் சொன்னார், தாப்பழுவூரை சேர்ந்தவர் சுவாமிநாதன் ஒருத்தர், பழந்தமிழ் நல்லா படித்தவர். நான் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அவர் சொல்கிறாரு, செய்யுளில் ஒரு தொடர் முடிந்த பிறகு வினைமுற்றுக்கு பிறகு ஒற்று மிகுமா ன்னு கேட்குறாரு அவர். வருண்டா பதில். ஐயா எப்படின்னு விளக்க சொல்லணும்.
எங்கே படித்த அப்படின்னு சொல்கிறார். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. தொடர் முடிஞ்சு போச்சு. இக்கு எங்கே வந்ததுன்னு கேட்குறாரு இவர். கோலம் முழுதும் காட்டி விட்டால் அடுத்த அடி அப்படின்னு ஒன்று. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளேன்னார். இல்லைங்கிறது இல்லை, வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று முடிஞ்சு போச்சு. மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை. தாம் வாழும் நாளேங்கிறது அங்கே கொண்டு போய் கூட்டி வரணும். இல்லைங்கிறது பிறகு எப்படி இருந்தது? அப்போ தான் அவர் சொன்னது தான் நான் இலக்கண புத்தகத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கேன் இப்போ. அதாவது விட்டிசையை தடுக்க வேண்டி ஒற்றுமிகும். எந்த இலக்கண நூலையும் சொல்லியே. பாடப்புத்தகத்தை தவிர செய்ய வேண்டிய வேலைகள் ஒலிப்பில், சொற்களை ஒலிக்கிறதுல. அதாவது நான் வடநாட்டுக்கு போயிருக்கிற போது சில பண்டிட்டுகள் இருப்பாங்க, சான்ஸ்கிரிட் பண்டிட்ஸ். அவங்க வேண்டுமென்றே கேட்குறவங்களும் அதில் இருப்பாங்க. அதில் தமிழில் பெரிய சங்கடமாக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், தமிழும் படித்தவர், தமிழில் பெரிய சங்கடமாக இருக்குது, எங்கே ஹான்னு சொல்கிறது, எங்கே கான்னு சொல்கிறது, எங்கே கான்னு தெரியலன்னு சொல்கிறாரு. அதாவது சமஸ்கிருதத்தில் 4 இருக்குதான், இதில் இல்லை, அதனால் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே ஐயா, அண்மை காலத்து மொழியியல் நூலார் அதை பற்றி ஆராய்ந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு. கன்வெர்டபிலிட்டி ஆஃப் சேர்ட்ஸ் அண்ட் சானன்ஸ்னு அதுக்கு பேர். வல்லொலி மெல்லொலி மாற்றம்னு அதை மொழிபெயர்த்துருக்காங்க. நகம்ங்கிற இடத்துல ஹா, பங்கம்ங்கிற இடத்துல ஜி, பக்கம்ங்கிற இடத்துல கே. பக்கத்தில் இருக்க இன்னென்ன ஒலிக்கு பிறகு, இன்னென்ன எழுத்துக்கு பிறகு இன்னென்ன ஒலி பெறுங்கிறத தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறான். அப்படி நீங்கள் தொல்காப்பியம் பார்க்கல. உங்கள் தொல்காப்பியத்தை பார்த்த அவர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இது வடமொழியிலேருந்து கடன் வாங்கினதுன்னு எழுதிவிட்டார் அவர். அதை மறுத்து எழுத போய் தான் இந்த புத்தகத்தை திருக்குறளை ஏன இந்த 200 அது ஒரு மறுப்பு. அது மாதிரி இருக்குது. அதனால் ஒலிப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், அது விரிவாகவே சொல்லிக் கொடுக்கணும். இல்லாட்டி தொடக்க நிலையிலேருந்து அது வரணும். ஒரு காலத்தில் 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலேயே சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை யாரும் மறுக்க முடியாது. இப்போ அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான பழைய கல்வி முறை, அதில் ஒலிப்புகளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். 2வது, தொடர் இருக்குது. தொடரில் ஒவ்வொரு பெயரினுடைய இடம் எது, வினையினுடைய இடம் எது, இடையினுடைய இடம் எது, உரியினுடைய இடம் எதுன்னு சொல்லணும். இப்போ நான் இப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு. என் மாணவர் கூட ஒருத்தர் வந்து கூர்மையாக ஒரு வினா கேட்டார். அதில் நான் பாடம் சொல்லும்போது என்னென்னா, ஒரு தொடர் இருக்குது, 4 சொற்கள் இருக்குது. அதில் பெயர் சொல் எங்கே வரும் அப்படின்னா முதல்ல வரும். வினைச்சொல் எங்கே வரும்? வினை முற்றாக இருந்தால் எங்கே வரும்? கடைசியில் வரும். இப்போ திருக்குற்றால குறவஞ்சியில் ஒரு பாட்டு இருக்குது, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம். இந்த கொஞ்சம்ங்கிறது வினைமுற்று. இந்த 3 எந்த இடத்துல வேணாலும் மாற்றி போட்டாலும் பொருள் எந்த அளவும் மாறாது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன், கனி கொடுத்து வானரங்கள் மந்தியுடன் கொஞ்சம், மந்தியுடன் கனி கொடுத்து வானரங்கள் கொஞ்சம். எப்படி வேணாலும் நீங்கள் ஒன்று சரியாக இருக்குது. ஆனால் இந்த கொஞ்சம்ங்கிறத இடம் மாற்ற முடியாது. ஆனால் இலக்கண ஆசிரியர்கள் என்ன எழுதியிருக்காங்கன்னு, உரையாசிரியர்கள் தொல்காப்பியத்துக்கு எழுதும்போது அதுவும் இடம்பெயர்ந்து போகும். வேறு ஒரு பொருள் பயக்கத்திற்காக வரும், அல்லது அதற்கு இன்றியமையாமை கொடுக்கும்போது வரும். அது வந்து நான் வந்து எங்கே வருதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு சொற்பொழிவு ஒன்று போட்ட அண்ணா வந்து, தம்பி சென்றேன் காஞ்சிக்கு கண்டேன் நண்பர்களை என்னாரு. எனக்கு அவர் கண்டேன் நண்பர்களின் உடனே கண்டனன் கற்பினுக்கு அணியை அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் வினைமுற்றை மாற்றி போடுறதுனால ஒரு பயன் இருக்குது கூடுதலான. அது பார்ப்போம். உண்டாலம் உலகம், உண்டுங்கிற குறிப்பு வினைமுற்றை முதல்ல கொண்டு போய் போட்டான். நீங்கள் அது மாதிரி இந்த சொற்களுக்கு இருக்கக்கூடிய பொசிஷனல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இது மாதிரி நிறைய இருக்குங்க இலக்கண பாடம் சொல்லிக் கொடுக்குறதுல. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசுக்கு வந்து தமிழ் தெரியாத பற்றி கவலையே பட வேண்டியதில்லை. எந்த அரசுக்கும் நம்ம அதை பற்றி கவலைப்பட. ஆனால் அதை அமைக்கக்கூடிய அறிஞர்களை கூப்பிட்டு
நீங்கள் இந்த தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி இவர்கள்ட்ட போய் நிறைய இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முறையை பற்றி நீங்கள் எழுதுங்க, பயிற்சிகள் எழுதுங்க. அது வந்து நூல் இல்லை, பயிற்சி எடு. அது மாதிரி எழுதி வாங்கி போட்டால் அதை பாடமாக வச்சா கண்டிப்பாக வந்து அந்த சிக்கல் தீர்ந்து போடும். இப்போ நான் அன்னைக்கு அண்ணாமலையிலே நான் சொன்னேன், நடக்கொற்றா, அதாவது உயிரீராகிய இறுதி, புள்ளி இறுதி ரெண்டும் சொல்லும்போது ஒன்று உரல்பாகுனான்னு எழுதிவிட்டார். ரெண்டும் உரழ்ந்து வரும். அதாவது நடக்கொற்றா என்றும் எழுதலாம், நடக்கொற்றா என்றும் எழுதலாம், எரிகொற்றா என்று எழுதலாம், எரிக்கொற்றா எழுதலாம், எய்கொற்றா என்று எழுதலாம், எய்கொற்றா என்று எழுதலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ இலக்கணமே தேவையில்லையே, எங்கே வேணாலும் போட்டுப்போ. அப்படி இல்லை, அந்த பொருளில் தொல்காப்பியத்தை சரியாக படித்தா நச்சினார்க்கினியர் வேறு ஒரு இடத்துல இதுக்கு விளக்கம் சரியாக எழுதியிருக்கார். என்னன்னா, எரிகொற்றா, எய்கொற்றா என்பதையெல்லாம் வேண்டுகோள், எரிக்கொற்றா என்பது ஆணை. என்ன நுட்பம் பாருங்கள். அதாவது வகுப்பு தோறும் பயிற்சி எடு. எனக்கு தொல்காப்பியம் படிக்கும்போது ரொம்ப சிக்கலான ஐயங்கள்லாம் வரும். இப்போ எடுத்துக்காட்டிங்கன்னா, குற்றியலுகரமும் அற்றன மொழிப உரையில் எழுதுனதுலேருந்து பல பேர் தவறாக எழுதியிருக்காங்க. பழைய உரையாசிரியர் ஒருத்தர் நச்சினார்க்கினியரும் சரி, இளம்பூர்ணரும் சரி, சரியாக எழுதியிருக்காங்க. என்னன்னா, குற்றியலுகரத்துக்கு மாத்திரை அரை மாத்திரை. குற்றியலுகரம் அற்றன மொழிபுங்கிறது மெய்க்கு அரை மாத்திரை. இந்த போன்மு மருண்முங்கிற அந்த இடத்துல மகர குறுக்கத்துக்கு மட்டும் கால் மாத்திரை. அதாவது 12 மாத்திரை விழிக்கு, அதிலேருந்து இந்த கால் மாத்திரை வரையில் அவ்வளவு வித்தியாசமாக ஒலிக்கக்கூடிய சொற்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் கால் மாத்திரை. குற்றியலுகரம் அற்றன மொழிபெண்ணத்துக்கு எனக்கு உடனே கால் மாத்திரை கூட குற்றியலுகரம் பெறும். எங்கே பெறுதுன்னு எனக்கு வேணும். கீழே எல்லா உரையாசிரியரும் எடுத்துக்காட்டியிருக்கிற எடுத்துக்காட்டு என்னென்னா, செக்குக்கோடு, செக்குக்கணை, சுக்குக்கொடு, செக்குக்கணை சுக்குக்கொடுன்னு காட்டியிருக்காங்க. நான் இது அண்ணாமலையிலையும் போய் அந்த கருவியிலையும் ஒலிச்சு பார்த்தேன். அரை மாத்திரைக்கு மேலே தான் வருதே தவிர கால் மாத்திரை வரல. சரி, இதை எங்கே போய் நான் யார்கிட்ட கேட்குறது? முருகையன் சார்கிட்ட கேட்டேன். அவர் இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, இது அவங்க எடுத்துக்காட்டுக்கும் தொல்காப்பியருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டாரு. இருந்தாலும் வேறு உரிய எடுத்துக்காட்டு யாராவது காட்டியிருக்கணும்லன்னு. அந்த ஐயா எங்கே தீர்ந்ததுன்னா, கும்பகோணத்தை, நீங்கள் கும்பகோணம் உங்களுக்கு தெரியும் நல்லா, மேலக்காவேரியிலேருந்து நான் நடந்து வர்றேன், சாய்மலையை நோக்கி போகிறேன், கோயிலுக்கு போகிறேன். அப்போ ஒருத்தர் வழி கேட்குறாரு இன்னொருத்தர்கிட்ட, செக்கானி எங்கே இருக்குன்னு. அது என்னங்க செக்கானின்னு என்னென்னு? செக்கான் காணி, செக்கு ஆண் காணி, செக்கான் காணி, அதை செக்கானின்னார். இப்போ இந்த அந்த ஒலிப்பை வச்சு இதை பார்க்குறேன் நான். இப்போ சுக்குக்கொடு, சுக்கொடு, கால் மாத்திரை தான். அப்போ எழுதினவனும் சரி, உரையாசிரியர் எழுதினவனும் சரி, அவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கான். சுக்குக்கொடுன்னு யாரும் பேச்சு மொழியில் சொல்லுது. கொஞ்சம் சுக்கொடுப்பா, அது மறைஞ்சு போகுது, கரைஞ்சி போகுது. இந்த அளவுக்கு ஒரு மாத்திரை நுணுகி படித்து ஒரு இலக்கணம் எழுதியிருக்கான்னா அதை நம்ம எப்படி போற்றி பாடம் சொல்லியிருக்கணும். இவ்வளவு ஒரு நுணுக்கமான இலக்கணம் நீங்கள் எந்த மொழியிலையும் போய் பார்க்க முடியாது. அது வெளிநாட்டில் இதை பற்றி பேசும்போது சொல்லும்போது இட் இஸ் ரியலி ஒண்டர்மா. அங்கே இது இப்படியெல்லாம் கிடையாதுங்க. லாங்குவேஜ் எங்களுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு டூல், எங்களுக்கு இப்படி கிடையாதுன்னு ஆச்சரியப்படுவாங்க. தமிழ் இலக்கணம், இலக்கியம் இதெல்லாம் பரவறதுக்கு அல்லது மாணவர்களுக்கு போய் சேர்றதுக்கு ஏதாவது சுருக்கமாக ஒரு வழி, அது எப்படி சேர்க்குறது? அதாவது ஒரு காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எங்கள் ஊர்லேருந்து 25 மைலுக்கு அப்பால் ஒரு தமிழறிஞர் பேசுகிறாருன்னா ஒரு ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நானும் என் நண்பனும் போன காலம்லாம் உண்டு. தமிழ் பேசுகிறாரு, தெரிஞ்சுக்கலாம் செய்தின்னு. அந்த ஆர்வம் மறுபடியும் வரணும்.
அந்த ஆர்வம் வந்தால் தான் இப்போ நான் சொன்ன செய்திகள்லாம் கூட எல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த தமிழ் ஆர்வத்தை ஊட்டுவதற்கு யார் வேணும்னா அதுக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்லணும். என் வயதுக்கு மீறி நான் படித்தேன். வயசில் எப்படின்னா, குடும்ப வசதியாக இருந்த காலத்தில் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்காமல் 4ஆம் கிளாஸில் போய் சேர்த்து கடைசியில் பள்ளி இறுதி வகுப்பு முடித்த உடனே 2 ஆண்டு வீட்டில் இருக்கிறாப்புல ஆகிட்டுது. கல்லூரியில் சேர்க்க மாட்டேன்ட்டான். அப்புறம் 2 ஆண்டு கழித்து தான் கும்பகோணம் கல்லூரிக்கு போய் சேர்றேன். அது இப்போ நான் 9ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற கொடுமுடியில் ஸ்ரீ சங்கர வித்யாசாலாங்கிற பள்ளிக்கூடத்தில், அது ஐயர் பள்ளிக்கூடங்க. சமஸ்கிருதம் தான் அங்கே பாடம். தமிழ் வச்சாகணும்னு அரசாங்கம் சொல்லிட்டதுனால தமிழ் வகுப்பு பேருக்கு இருக்குது. அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் வேணும்னு தமிழாசிரியர் கிடைக்கிறது கொஞ்சம் இப்போ கடினம். அதை அந்த பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ போட்ட உடனே அண்ணாசாமின்னு ஒருத்தர் பவானியிலேருந்து வந்தார். அவர்கிட்ட என்ன பழக்கம்னா, தும்பப்பூ மாதிரி இருக்கும் இந்த ஜிப்பா, அப்புறம் வேட்டி, மேலே ஒரு கருப்பு துண்டு சால்வை அப்படி போட்டுப்பார். அவர் நேர்முக தேர்வு வந்த உடனே அவர் எல்லாம் கேட்டு, சரி நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுங்க, ஒன்று பாடத்தை தவிர இங்கே எதுவும் சொல்லக்கூடாது, எந்த செய்தியும் நீங்கள் பையன்களுக்கு சொல்லக்கூடாது. சரி, பாடம் சொல்லலாம்ல, சரி சரி. 2வது கண்டிஷன், இந்த கருப்பு துண்டு நீங்கள் போடக்கூடாது, வரக்கூடாது. அப்போ அவர் கேட்ட கேள்வி, என் தோலே கருப்பாக இருக்க, அதை என்ன பண்ணலான்னு அவர் அந்த மாதிரியான ஒரு விவாதம்லாம் வேண்டாம் அப்படின்னாரு. சரின்னு அவர் பதவி ஏற்றுட்டார். எங்கள் வகுப்புக்கு வர்றாரு. அடாடாடா, அந்த மனிதன்ட்ட நான் படித்ததை எத்தனை பிறவிகளுக்கு வேணாலும் நினைவு கூறலாம். அவருக்கு ஒரு நண்பர் சமஸ்கிருத வாத்தியார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. 2 பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. பரசுராமையர் கடையிலேருந்து கட்டு வந்த அந்த தயிர் சோறை இவர் சாப்பிடுவார். அவர் வீட்டிலேருந்து கொண்டு சாப்பாடு. 2 பேரும் பேசிக்குவாங்க. நெருக்கமான நண்பர்கள். ஆனால் அவர் சமஸ்கிருதத்தை விட்டு கொடுக்க மாட்டார், இவர் தமிழை விட்டு கொடுக்க மாட்டார். ஆசிரியரையில் 2 பேரும் உட்காந்து பக்கத்தில். எங்களுக்கு ஒரு நாள் எங்களுக்கு தான், எங்கள் வகுப்புக்கு தான் 9th A அதில் பாடம் நடத்துகிறாரு. பாடம் முடிஞ்சு போச்சு. 12:45 பாடம் முடிஞ்சு போச்சு. 1/4 மணி நேரம் இருக்குது. அப்போ ஏதாவது ஐயா இருந்தால் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ உடனே, ஐயா நீங்கள் நல்லா பாடுவீங்களே, ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு கேட்குறான். ஏப்பா அதெல்லாம் இங்கே விதிமுறைப்படி இங்கே அதெல்லாம் ஒன்றும் பாடக்கூடாதுப்பா. ஐயா ஐயா பாடுங்க ஐயா. சரி, 1/4 மணி நேரம் தானே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வெண்ணிலாவும் வானம் போல நடந்துக்கிட்டு அப்படியே அந்த மூங்கில் தட்டி கட்டங்கட்டமாக இருக்கும் இந்த பக்கத்தில் நடந்துக்கிட்டே அவர் பாடுறார். அந்த மாதிரி இசை கேட்டது இல்லைங்க. பாவேந்தருடைய பாட்டை அப்படியே பாடிட்டு நடந்து வர்றாரு. ஒரு கட்டத்தில் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. திரும்பி பார்த்தா, கண்ணல் தமிழும் யானும் அல்லவோ, கண்ணல் தமிழும் என் 4 தடவை பாடுறார். கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வரும். இந்த மனிதனுக்கு இவ்வளவு பற்று அப்படின்ட்டு திரும்பி பார்த்தோம். கண்ணை தொடச்சிக்கிறாரு. 1:15 ஆயிடுச்சு. மணி 1:15 ஆயிடுச்சு. மணி அடித்து அவர் யாருக்கு அதில் விழுந்தது? சிவசாம்பையர் நிற்கிறார், டர்பன் கட்டிக்கிட்டு வாசப்படியில். எல்லா பசங்களாம் நாங்கள் போகிறோம். அவர் அதை பற்றி அசைவு இல்லாமல் அவர் போனார். உடனே ஒரு கடிதம், பாடமல்லாத பகுதியை பாடமல்லாத வேளையில் கற்பித்ததற்காக தக்க காரணம் விளக்க வேண்டும். மாலை 4 மணிக்கு தலைமை ஆசிரியர் வர வேண்டும் போட்டார். அவர் ஒன்றும் அசைவில்லை அவர்கிட்ட. எங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சக்கூடிய வயசு இல்லை. அவர் தலைமை ஆசிரியர் அறைக்கு அந்த 4 மணிக்கு போகிறாரு. எதுக்க கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி நண்பர் வர்றாரு. என்ன அண்ணாசாமி விசாரணையாமன்னாரு. படார்னு அவர் அரைஞ்சிட்டார். ஒரே அறை. என்ன அண்ணாசாமி? அவர் போகலை. தலைமை ஆசிரியர் அறைக்கு போகாமல் திரும்ப உட்காந்துட்டார். கடிதம் கொடுத்துட்டாங்க. சக ஆசிரியரை கை நீட்டி அடித்ததற்காக இந்த வேலையிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள் போட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டார். இந்த பரசுராமையருடைய விடுதியில் தான் தங்கியிருக்காரு. எனக்கு வயசு எல்லாம் இப்போல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு வயசு இல்லை, ஒரு உணர்வு எல்லாம் அப்படியெல்லாம் வரல. ஆனால் அப்போ இருந்த சில ஆசிரியர்கள், சில மூத்த வகுப்பு மாணவர்கள் இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு போனாங்க. நானும் கூட போகிறேன்.
அப்போ அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் கேட்குறாரு, என்னண்ணே அவரை ஏன் போய் அடிச்சிங்க அப்படின்னாரு. இல்லைப்பா அவன் என் நண்பன் தான்ப்பா, அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன போட்டிருக்கான் பார்த்தியா, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரியை அடிச்சிட்டதுனால எனக்கு வேலை போச்சுன்னு. அப்படி இல்லாட்டி நான் வந்து அப்போல்லாம் பாவேந்தர் பேர் இல்லை, புரட்சி கவிஞர். புரட்சி கவிஞர் இந்த பாடத்தை கவிதையை பாடினதுனால வேலை போச்சுங்கிற பழி வரக்கூடாதுப்பா. பாருங்க, எனக்கு வந்து என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. என்ன பற்றோடு வந்திருக்கான் மனிதன். இப்போ வந்து நீங்கள் அந்த தமிழாசிரியர்களுக்கு இந்த பற்று இருக்கும், அது இருக்கணும்.